ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பையும் வாழ்த்தலையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். இந்த ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாக இஸ்ரவேலின் தேவனாக என்ற பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். இஸ்ரவேலின் தேவனாக என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். மைக் எடுத்துக்கோங்க. இஸ்ரவேலின் தேவனாக வாழும் யாவே தெய்வம், நித்தியமாக வாழும் ஜீவ தெய்வம், மத்தியமாக மைந்தனை கொடுத்த அன்பு தெய்வம், நித்திய ஜீவன் தந்திடுவோம் தெய்வம். அப்பா பிதாவே தெய்வமே, உமது ராஜ்யம் வரணுமே, உமது திரு சித்தம் பூமியில் எங்கெங்கும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உமது ராஜ்யம் வரணுமே, உமது திரு சித்தம் பூமியில் எங்கெங்கும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் தேவனாக வாழும் யாவே தெய்வம், நித்தியமாக வாழும் ஜீவ தெய்வம், மத்தியனாக மைந்தனை கொடுத்த அன்பு தெய்வம், நித்திய ஜீவன் தந்திடும் ஓர் தெய்வம். செங்கடலில் நீரென்று பாதை வகுத்தீர், வழியில் மாந்தர்க்கு மன்னா பொழிந்தீர், எரிவெயிலில் மேக நிழலானீர், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய், சீனாய் மாமலை முகடில் நீர், நியாய பிரமாணங்கள் பகிர்ந்தளித்தீர். செங்கடலில் நீரென்று பாதை வகுத்தீர், வழியில் மாந்தர்க்கு மன்னா பொழிந்தீர், எரிவெயிலில் மேக நிழலானீர், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய், சீனாய் மாமலை முகடில் நீர், நியாய பிரமாணங்கள் பகிர்ந்தளித்தீர். அப்பா பிதாவே தெய்வமே, உமது ராஜ்யம் வரணுமே, உமது திரு சித்தம் பூமியில் எங்கெங்கும் நிறைவேற வேண்டுமே. மனிதர்காய் பூமியில் மகனை தந்தீர், மகிமையின் வாய்ப்பு சபைக்கு தந்தீர், சிலுவையில் அவர் தந்த ஜீவனால் பாவமும் சாபமும் நீங்கிடவே வழியை ஆயத்தம் செய்தவரே, வாழ்த்திடுவோம் உம்மை என்றென்றுமே. மனிதர்காய் பூமியில் மகனை தந்தீர், மகிமையின் வாய்ப்பு சபைக்கு தந்தீர், சிலுவையில் அவர் தந்த ஜீவனால் பாவமும் சாபமும் நீங்கிடவே வழியை ஆயத்தம் செய்தவரே, வாழ்த்திடுவோம் உம்மை என்றென்றுமே. அப்பா பிதாவே தெய்வமே,
உமது ராஜ்யம் வரணுமே, உமது திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. மனிதர்கள் பூமியில் உயிர் தெழுவார், மகிமையின் ராஜ்யம் நிலைத்திடுமே. கிருபையும் சத்தியமும் வெளிப்படுமே, இழந்திட்ட யாவும் கிடைத்திடுமே. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைவது போல் பூமியும் தேவனை அறிந்திடுமே. மனிதர்கள் பூமியில் உயிர் தெழுவார், மகிமையின் ராஜ்யம் நிலைத்திடுமே. கிருபையும் சத்தியமும் வெளிப்படுமே, இழந்திட்ட யாவுமே கிடைத்திடுமே. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைவது போல் பூமியும் தேவனை அறிந்திடுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உமது ராஜ்யம் வரணுமே, உமது திரு சித்தம் பூமியில் எங்கெங்கும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உமது ராஜ்யம் வரணுமே, உமது திரு சித்தம் பூமியில் எங்கெங்கும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் தேவனாக வாழும் யாவே தெய்வம், நித்தியமாக வாழும் ஜீவ தெய்வம். மத்தியனாக மைந்தனை கொடுத்த அன்பு தெய்வம், நித்திய ஜீவன் தந்திடும் ஓர் தெய்வம். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆராதனைக்கு துவக்க ஜெபமாக நம்முடைய அன்பு சகோதரர் சிவபாலன் அவர்களும் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையிலே உமது குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நாங்கள் ஜெபிப்பதற்கும் ஜெபங்களும் ஒன்றை சேருவதற்கும் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா கோடான கோடி பேர்களுக்கு கிடைக்காத இந்த வாய்ப்பை சிறு கூட்டமாக எங்களுக்கு கிடைத்து ஆண்டவரே உமது பாதத்தில் நாங்கள் அடிபணிய எங்களை அழைத்த உமது மேலான கிருபைக்காக கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எதற்கென்று அழைத்தீர்களோ உமது சித்தம் நிறைவேற முடிபெருந்தும் எங்களை காத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உலகமெங்கிலும் ஆண்டவரே இந்த வேலையிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிற யாவரையும் நீ பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா யாவரையும் ஆண்டவரே போக்குவரத்தை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்கள் விடுதலாக்கும் என்ற வாசனத்தின்படி அந்த வாக்கின்படி உம்மை அறிந்து கொண்ட யாவரையும் ஆண்டவரே நீ வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேலையிலும் ஆண்டவரே தூது கொடுக்கிற சகோதரனை மறைத்து உம்மை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கொடுக்கிற பொருள் என்னதென்று நாங்கள் இருதயத்தில் பதிய வைத்து அதை முடிவுபெறுந்தும் நாங்கள் நிலைத்திருந்து அநேகருக்கு பயன்படும் விதமாக அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடியவர்களாய் எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உம் காலத்தில் ஒப்புகிறோம். துதிகன மைக்கெல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. நமது விசுவாசம் நாம் அனைவரும் சேர்ந்து அறிக்கையிடலாம். தாம் ஒருவராய் சாவமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதியும் அந்தமில்லாதவரும் விஸ்வமதியுமான யெகோவா என்னும் நாமம் உள்ள ஒன்றான மெய்தேவனையை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களை எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரம் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாக இருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமங்களினால் ஜீவனை இழந்த மனுஷல் பேரின் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மருவத்தூரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜுழற்கு அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி
தம்முடைய வல்லமையின் வலது பாரசத்தில் விற்றிற்கு செய்தார் என்று விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்தில் வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசங்களுடைய சபை கருளி தேவ சுத்தத்தை விடுத்தி பலியின் ஜீவத்தை அவர் நடத்தி வருகிறார் என்று விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மனத்துக்குட்பட்டு முதலாம் முயற்சியோடையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரத்தினத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள ஆசிரியத்தை ஸ்தாபிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனுடைய வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்தில் அழிக்கப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாவடைக்கும் மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமீன். நாம் அனைவரும் அமரலாம். இன்றைய காலை தியானம் நம்முடைய அன்பு சகோதரர் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய காலை தியானம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நான் குழந்தையாயிருந்த போது குழந்தையைப் போல யோசித்தேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியில் நிலநாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஆமென். இன்றைய பரலோகமன்னா நம்முடைய அன்பு சகோதரர் சஞ்சய் பாலா அவர்கள் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளைக்குரிய பரலோகமன்னா எஸ்ரா 10:11. தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள். இதற்குரிய விளக்கம்: உண்மை கிறிஸ்தவர்கள் இவ்வுலகின் சமுத்திரத்தில் இருக்கும் ஒரு கப்பலுக்கு ஒப்பாவார்கள் என்றும், அந்த சமுத்திரம் கப்பலுக்குள் போகாதிருக்கும் வரை அது ஆபத்துக்குள்ளாகாதென்றும் ஒருவர் சரியாக கூறியிருக்கிறார். தற்கால கிறிஸ்தவ சமுதாயம் உலகில் அந்நியரை அனுமதித்து பெயர் கிறிஸ்தவர்களாக மாற்றி கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு கேடு விளைத்துள்ளது. உண்மை வணக்கத்தை இவர்கள் விலக்கி ஆராதனை முறைமைகளில் பல தவறுகளை நுழைத்து ஆதி கிறிஸ்தவர்களின் போதகங்கள், உண்மை வணக்கங்கள் யாவையும் மாற்றிவிட்டார்கள். புறஜாதி மக்களோட சம்பந்தம் கலப்பதும் அவர்கள் மத்தியில் இருப்பதும் தேவனால் விளக்கப்பட்டது. இதற்கு இணையான வசனங்கள் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கும் பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று
தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்பது ஆமென். இன்றைய தூதுவின் பொருள் உத்தமம் உண்மையுமுள்ள ஊழியம். இன்றைய தூதுவின் பொருள் உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியம் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி நம்முடைய அன்பு சகோதரர் சத்யராஜ் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, கடந்த வாரத்தில் ஆடியன்ஸ் சென்றிருந்த மதுரை ஆரப்பாளையம் சபையார் தங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் தெரிவிக்க சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்த்துக்களையும் அதற்கு முன்பாக சென்றிருந்த சென்னை சகோதரர்கள் ஸோ அவங்க வாழ்த்துக்களை தெரிவிக்க சொன்னாங்க. வாய்ப்பு கிடைச்சாலும் நம்ம தெரிவிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க நன்றியை கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய பாண்டிச்சேரியில் உள்ள சகோதர சகோதரர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய அறுவடை ஊழியத்துக்கு நம்முடைய சகோதரர்கள் அவங்க செய்த அந்த ஒரு ஊழியம் உண்மையாலுமே அவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னு என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய நன்றியையும் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ இது சகோதர சகோதரர்களுக்கு அன்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இப்போ நம்ம பாடத்துக்கு நம்ம கடந்து போகலாம். பாடத்தினுடைய தலைப்பு உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியம். உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியம், இதுதான் பாடத்தினுடைய தலைப்பு. இப்போ இந்த தலைப்பை கேட்ட உடனே உங்கள் எல்லாருக்கும் என்ன தோணுது? ஓகே, சரி, எல்லாரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும் வாயை கொஞ்சம் திறக்கிறீங்க. அதனால ஏதோ தோணுது அப்படின்றது மட்டும் என்ன பண்ணுது தெரியுது. சரி, நம்மளை தேவன் அழைச்சிருக்கார்ல. இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் இருந்தாலும், கோடான கோடி மனிதர்கள் இருந்தாலும், ஒரு சிலரை மட்டும் தேவன் இந்த சுவிசேஷ யுகத்தில் அழைச்சிருக்கிறார் இல்லைங்களா? அந்த அழைத்தனுடைய நோக்கம் என்ன? அவருடைய சித்தம் செய்வதற்காக அப்படின்னு சொன்னோம்னா அந்த சித்தத்தில் என்ன இருக்குது? ஊழியம் இருக்குது, வேலை இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ நம்மளை தேவன் எதுக்கு அழைச்சார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னா கேள்வியா, எதுக்கு தான் அழைச்சாரு? அவருக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்களாக ஊழியக்காரிகளாக தேவன் என்ன பண்ணியிருக்கார்? நம்மளை அழைச்சிருக்கிறார். அதாவது நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு ரொம்ப பிரியமானவங்க, மனவாட்டி, சபை அப்படின்ற பெயர்கள்லாம் நமக்கு இருந்தாலும் தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், இந்த பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எப்பயுமே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுவிசேஷ யுகத்தில் நம்ம ஊழியம் செய்வதற்காக வந்திருக்கோம் இல்லைங்களா? இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது எதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிப்படையான ராஜ்யத்தில் கிறிஸ்துவோடு சேர்ந்து அந்த 1000 வருஷம் அந்த ஒரு அரசாட்சியில் நாம் உலக ஜனங்களை மீட்டு தலையும் கிறிஸ்துவும் சேர்ந்து அந்த உலக ஜனங்களை ஆசீர்வதிக்கிற அந்த ஊழியமும் நாம் தானே பண்ண போகிறோம், செய்ய போகிறோம். அதோடு நம்முடைய ஊழியம் முடிய போதா அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த யுகாயுகம் ஆரம்பிக்கும். அதில் நம்முடைய மூத்த சகோதரர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நிறைய சிருஷ்டிகள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? மனிதர்கள் அப்படின்ற ஒரு சிருஷ்டி, விலங்குகள் அப்படின்ற ஒரு சிருஷ்டிப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய கிரியேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இதை விட இன்னும் அநேக படைப்புகள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் செய்ய போகிறாரு. அது கூட இருந்து அந்த ஊழியத்தில் யார் தான் எடுக்க போகிறா? சபை, கிறிஸ்து சேர்ந்து தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது
அந்த ஒரு வேலையை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூமி அப்படின்றது ஒரு கோள், கரெக்டுங்களா? இதை காட்டிலும் நிறைய தேவனுடைய படைப்பில் கோள்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் தேவன் என்ன பண்ண போகிறான்ற ஒரு விஷயம் நமக்கு என்ன பண்ணல, தெரியல. அப்போனா இந்த ஊழியம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நமக்கு ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஒரு விஷயம் யுகாயுகத்துக்கும் எப்பயுமே முடிவே இல்லாத தேவனுடைய சித்தம் செய்கிற ஜனங்களாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இருக்க போகிறோம். அப்போனா இப்போ தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார் எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது ஊழியம் செய்வதற்காக, கரெக்டுங்களா? கரெக்டாக இல்லையா? ஊழியம் செய்வதற்காக. சரி, நம்ம தேவனுக்காக எதுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோம்? கேள்வி எப்படி மாற்றி கேட்டாலும் உங்கள் தலைப்பு ஊழியம் பிரதர், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது அந்த ஆன்சர் வர மாதிரி தான் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம எதுக்காக அர்ப்பணிச்சிருக்கோம் தேவனுக்காக? எதுக்காக அர்ப்பணிச்சிருக்கோம் அப்படின்னா, இப்படி கேள்வி கேட்டாலும் என்னதான் ஒரு பதில் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் தேவனுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோம். அந்த அர்ப்பணிப்பை நம்ம எப்படி தான் நிறைவேற்ற போகிறோம், இல்லை நிறைவேற்றி முடிக்க முடியும், அதுக்கான வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் செய்யக்கூடிய ஊழியம், நம்மளை கொண்டு தேவன் செய்யக்கூடிய அவருடைய வேலை, இதை செய்வதன் மூலமாக தான் நம்முடைய அர்ப்பணிப்பை என்ன பண்ண போகிறோம், நிறைவேற்ற போகிறோம். அப்போனா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புக்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாருல்ல. இந்த தேவனுடைய ஊழியம் அப்படின்றது நம்ம தலைப்பு என்ன வச்சுருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியம் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்தில் அநேக வேலைகள் இருக்குது, ஊழியங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் காட்டிலும் ரொம்ப சிறந்த ஊழியம், ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சர்வீஸ் அப்படின்னா அது யாருக்காக எதுக்காக செய்கிற ஊழியம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுக்காகவும் அவருடைய சித்தத்துக்காகவும் நாம் செய்யக்கூடிய ஊழியங்கள் தான் இந்த அண்ட சராசரத்திலையுமே ஒட்டுமொத்த உலகத்திலுமே பெரிய ஊழியம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புக்காக நம்ம வந்திருக்கிறோம்ல. இப்போ அடுத்து என்னென்ன கேள்விலாம் கேட்க போகிறீங்க எங்களுக்கு தெரியுது பிரதர். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லவும் ஆயத்தமாகறோம். எதுக்கு கேள்வி கேட்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நானாக பேசியிருந்தா என்ன ஆகும், கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன வரும், அப்புறம் தூக்கம் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்ட்ராக்ஷனுக்காக கேட்குறோம், அடுத்த சிந்தனைகளை தூண்டுவதற்காக. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, எதுக்காக நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்ம அழைச்சாரு, அந்த நோக்கம் கிறிஸ்துவும் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நோக்கத்துக்காக தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அழைச்சிருக்கிறாரு. வசனம் படிக்கலாம் பாருங்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் எதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ நம்முடைய ஆண்டவர் ஏன் இங்கே நுகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தணும், ஏன் அதை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க, ஸோ அப்போது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நுகம் அப்படின்றது எப்படிப்பட்டதாக இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப மெதுவாக இருக்குதுங்களா, அடுத்து லகுவாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. ஸோ அப்படியா பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நுகம் அப்படின்றது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மாட்டினுடைய கழுத்தின் மீது இந்த நுகம் இருக்குது அப்படின்னா அது எதை வெளிப்படுத்துது? ஸோ நுகம் அந்த மாட்டினுடைய கழுத்தில் இருக்குது அப்படின்னா எல்லா டைம்லையும் என்ன பண்ணாது, அதுக்கு வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ வைக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், இல்லை வேலை செய்கிறதுக்கு ரெடியாக ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே ஒரு விஷயத்தை தான் இப்போ என்ன பண்ணுறாருன்னா நம்மக்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோடய நுகத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்க, அதை உங்கள் கழுத்து மேலே என்ன பண்ணிக்கோங்க, வச்சிக்கிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது
வேலை ஊழியம் செய்வதற்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது தயாராகுங்க. அதே வகையில் ஊழியம் என்ன பண்ணுங்க, என் கூட சேர்ந்து செய்யுங்க அப்படின்ற ஒரு அழைப்பை என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. இந்த நோக்கத்துக்காக தான் அவருடைய சரீரமாகவும் அவருடைய மனவாட்டியாகவும் தேவனுடைய ஊழியக்காரர்களாகவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது அழைக்கப்படுவதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதை எடுத்துக்கொள்ள சொல்வதன் நோக்கம் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது ஊழியம் செய்வதற்காக. அப்படின்னா இந்த நுகம் அது எங்கே இருக்கணும்? மாட்டின் மீது அப்படின்னு பார்த்தோம்னா கழுத்தில். அப்படி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அது அப்படின்னு பார்க்கும்போது ஊழியம் செய்கிறது. அப்போ அந்த மாட்டின் மீது இருக்குது அப்படின்னா இதனால் ஒரு பாரம் அதுக்கு என்ன பண்ணும்? சரி, நம்ம கழுத்தை எல்லாரும் செக் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஊழியம் செய்கிறேன், இல்லை தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா என் மேலே என்னுடைய தோளின் மீது ஒரு பாரம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது இருந்துக்கிட்டே இருக்குதா, இல்லை அதை ஓரமாக வச்சுட்டு ஃப்ரீயாக என்ன பண்ணுறோம்? அந்த பாரம் எனக்கு இல்லை, அதனால ஒரு அழுத்தம் எனக்கு என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது ஏற்படலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரீயாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நாம் என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது இந்த நுகத்தை என்ன பண்ணல, இல்லை ஒரு சில டைமில் ஃபீல் பண்ணுவோம். அப்போ ஃபீல் பண்ணுற டைமில் மட்டும் என்ன பண்ணுறோம்? எடுத்து வச்சுக்கிறோம், அந்த பாரம் இருக்குது. ஸோ மற்ற டைமில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு விருப்பம் இல்லாத டைமில், இல்லை நம்ம ரொம்ப சோர்வாக இருக்கும்போது, இல்லை இந்த ஊழியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றின மேன்மையை சரியாக புரியாத போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாரம் வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணலாம்? இறக்கி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போனா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய தோளின் மீது இந்த தேவனுடைய சித்தம் அவருடைய ஊழியம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பாரம் இருக்குதா அப்படின்றத என்ன பண்ணோம்? ஏன்னா அது சுமை பாரம்ன்றதுனால தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? மெதுவாக இருக்குது, லகுவாக இருக்குது, அதெல்லாம் ஓகே. ஆனால் அது பாரம் என்ன பண்ணாது, அழுத்தம் கொடுக்காது, இல்லை வலியை ஏற்படுத்தாது அப்படின்றதுக்காக சொல்கிறாருங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா ஏற்படுத்தும். ஆனால் அது வலியை என்ன பண்ணாது, இருக்காது. எப்படி அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்முடைய ஆண்டவரும் பிதாவாகிய தேவனும் என்ன நோக்கத்துக்காக நம்மளை அழைச்சி இந்த ஒரு பாதையில் நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். படிக்கலாம் சகோதரி. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு வந்துள்ள அவர் வேலைக்காரரின் நுகத்தை தரித்து கொண்டு தம் மீது ஏற்றுக்கொண்டு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவரோடு கூட நாம் உண்மையுள்ள சக நுகம் சுமபாலியாக இருப்பதற்கும் பாவம் மற்றும் மரணத்தினின்று உலகத்தை விடுவிக்கும் மாபெரும் வேளையில் கிறிஸ்துவாகிய அவரோடு உடன் வேலையாட்களாக இருப்பதற்கும் நம்மை வரவேற்கின்றார். ஸோ இந்த ஆதார வசனம் நமக்கு என்ன ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா அவர் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேளுங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணல இயேசு கிறிஸ்து பேசலை. மாறாக இந்த தேவனுடைய சித்தம் அப்படின்ற அந்த ஒரு வேலையை என் தோல் மேலே என்ன பண்ணியிருக்கிறேன், நான் வச்சிருக்கிறேன். என் கூட வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு பக்கம் என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், இந்த தேவ சித்தம் அப்படின்ற அந்த ஊழியத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நுகத்தை நம்ம மீது வைத்துக்கொண்டு என்ன பண்ணலாம், ஊழியங்களை ஏறெடுக்கலாம் அப்படின்ற ஒரு அழைப்பை என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது கொடுக்குறாரு. அப்போ அந்த ஒரு ஊழியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இது தேவனுடைய சித்தம் தான், அவருடைய விருப்பம் தான். இதை செஞ்சு முடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா இப்போ தேவனுடைய திட்டம்னு எடுத்துக்கலாம். இந்த யுகங்களை பற்றின தெய்வீக திட்டம், இதில் இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லைங்களா? இதில் இயேசு கிறிஸ்துனுடைய பாகம் எவ்வளோ, நம்முடைய பாகம் எவ்வளோ அப்படின்னா முழுசுமே அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த நுகத்தை என் மேலே வச்சுக்கிறேன் அப்படின்னா எல்லா பாரத்தையும் நான் என்ன பண்ணுறேன், தாங்கிக்கிறேன். என் கூட வந்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், எல்லா பாரத்தையும் எடுத்துக்கொண்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்வதற்கான எல்லா விதமான உதவிகளையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம், நான் செய்வேன். அப்படி செஞ்சு நம்ம சேர்ந்து என்ன பண்ணலாம், இந்த ஒரு ஊழியத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். அப்போனா ஒரு பக்கம் கிறிஸ்து, இன்னொரு பக்கம் 1,44,000 பேர். அப்போனா ஒரு கிறிஸ்து அவர் எடுக்கக்கூடிய ஊழியங்கள் 1,44,000 பேர் ஊழியங்கள்.
இதில் எது பெருசு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணல, வரல. மாறாக இப்போ இந்த பக்கம் வந்து நாம் எல்லாரும், இந்த பக்கம் கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா அந்த நுகத்தை வச்சிருக்கிறாரு. இப்போ அவரோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஊழியம் செய்வதற்கான அழைப்பு. ஸோ இந்த ஒரு அழைப்பு, இந்த ஒரு வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் தேவனும் கிறிஸ்துவும் என்ன பண்ணலையா அப்படின்னு பார்த்தோம்னா, நுகத்தை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, தோல் மேலே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு வற்புறுத்தலாம் என்ன பண்ணல, யாருக்குமே செய்யலை. அதனால தான் அநேக சூழ்நிலைகளில் இல்லை அநேகர் இந்த அர்ப்பணிப்புக்குள்ளே வந்தாலும் இந்த ஊழியம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பெருசாக எல்லாரும் அதுக்காக பிரயாசப்படுவதற்கும் அப்படியாக தேவ சித்தம் செய்வதற்காகவும், ஒருவேளை இது வந்து கண்டிப்பாக எடுத்தும் ஆகணும், இதுக்காக தேவனும் கிறிஸ்துவும் கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னா வற்புறுத்தியாவது என்ன பண்ணிடுவாங்க, அந்த நுகத்தில் சேர்த்து விட்டுருவாங்க. ஆனால் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோமா இல்லையா அப்படின்றதுக்கு எந்த கட்டாயமும் இல்லை. அதான் எங்கள் சகோதரர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம் சார். கர்த்தர் இந்த வழியில் எந்த அடிமைகளையும் அவராகவே எடுத்துக்கொள்வதில்லை என்றும், அவர் யார் மீதும் இந்த நுகத்தை கட்டுவதில்லை அல்லது இணைப்பதில்லை என்றும், நாம் வருவதற்கும் இந்த அவருடைய நுகத்தை நம்மீது நாம் கட்டிக்கொள்வதற்கும் இணைத்து கொள்வதற்கும் அவர் அழைக்க மாத்திரமே செய்கின்றார். அதாவது அவருக்கும் அவருடைய ஊழியத்திற்கும் என நாம் நம்மையே முழுமையாய் அர்ப்பணிக்க பண்ணத்தக்கதாக அழைக்க மாத்திரமே செய்கின்றார் என்றும் நினைவில் வைத்துக் கொள்வோமாக. ஸோ என்ன ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதுக்கான அழைப்பை மட்டும்தான் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. எடுத்துக்கங்க, இது ரொம்ப லகுவாக இருக்கும், மெதுவாக இருக்கும். இதை நீங்கள் செய்யறதுனால பிதா பிரியப்படுவார். ஆனால் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது கட்டாயப்படுத்த மாட்டேன். அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரில் இந்த நுகம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது நாம் ஏறிடக்கூடிய வேலைகள், ஊழியம். இந்த ஊழியம் அப்படின்றது எப்பயுமே ஒரு கட்டளை இல்லை. ஸோ அது மாறாக அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இது நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை யார் ஒருத்தவங்க விருப்பப்பட்டு வாஞ்சித்து அந்த ஒரு வாய்ப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும், நம்ம பயன்படுத்திக்கணும். அதுக்கான வாஞ்சையும் விருப்பம் யாருக்கு இருக்கோ அப்படிப்பட்டவங்களுக்கு தேவனே என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய சித்தம் செய்வதற்கும் அவருடைய வேலையை செய்வதற்கும் வாய்ப்புகள் எல்லாத்தையும் உருவாக்கி என்ன பண்ணுவாருங்களாம், கொடுப்பாருங்களாம். ஆனால் அந்த வாஞ்சை விருப்பம் இருக்குது, தேவனுக்காக ஏதாவது செய்யணும், அதுக்காக தான் நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன், என்னால் முடிஞ்ச ஒரு ஊழியத்தை நான் ஏறெடுக்கணும் தேவனுக்காக அப்படின்ற அந்த ஒரு விருப்பம் வாஞ்சை யாருக்காவது இருக்குது அப்படின்னா, அது எப்படியாக அவங்க வாழ்க்கையில் நிறைவேற்றணுன்ற வாய்ப்புகளையும் தேவன் என்ன பண்ணுவார்னா உருவாக்கி கொடுப்பாருங்களாம். ஸோ அப்படியா பார்க்கும்போது இதே ஒரு வாஞ்சை விருப்பம் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னா, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வகையான ஊழியமாக இருந்தாலும் சரி, பிதாவாகிய தேவனுக்கு மனப்பூர்வமாக செய்கிறதுக்கான அந்த விருப்பத்தையும் அவர் எப்பயுமே தயாராக இருக்கிற அந்த ஒரு வாஞ்சி என்ன பண்ணுறான்னு வெளிப்படுத்துகிறாரு. ஸோ அந்த வெளிப்படுத்த அந்த ஒரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி தேவனும் என்ன பண்ணுறாருன்னா வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாரு. அப்படியாக அந்த ஒரு வாய்ப்புகள்லாம் ஏன் அவருக்கு உருவாக்கப்பட்டது, ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கீதம் 40:7-8 வசனங்கள். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இவ்வளோ பெரிய வாய்ப்புகள், ஊழியம் அவர் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, என்னை குறித்து நீங்கள் என்ன சித்தம் வச்சுருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் செய்வதற்கு ரொம்ப பிரியமாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, மாறாக அப்படியாக செய்வது தான் நான் வாழ்வதனுடைய ஒரு நோக்கமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது நிறைவேறுது அப்படின்ற ஒரு வாஞ்சை, அந்த விருப்பத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா வெளிப்படுத்துகிறாரு. அதுக்காக தேவன் அநேக வாய்ப்புகள் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு உருவாக்கி கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அளவுக்கு உங்களுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு நாம் மனப்பூர்வமாக தேவனுக்கிட்ட சொல்கிறோன்னு வச்சுக்கிங்களேன்,
அவருடைய பிரியம் என்னன்றது நமக்கு சொல்லாமல் விடுவாரா? இல்லை அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு இப்படி நீங்கள் எனக்கு பலியை ஏறெடுக்கணும், ஊழியம் செய்யணுன்ற வாய்ப்பை கொடுக்காமல் போயிடுவாரா? அதே வகையில் இந்த அழைப்புக்குள்ளே வந்துட்டு ஊழியம் அப்படின்றது இருக்குது பிரதர், அதெல்லாம் ஒரு சிலவங்க செய்கிறாங்க. ஆனால் நான் செய்கிற மாதிரி எந்த ஊழியமும் என்ன பண்ணல எனக்கு இல்லை தேவ சித்தத்தில் செய்கிறதுக்கு அப்படின்னு, எனக்கு ஊழியம் செய்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தராக சொல்ல முடியுமா? அநேக சூழ்நிலைகளில் நம்ம யோசிச்சிருக்கலாம், இல்லை சொல்லியிருக்கலாம், எனக்கு எந்த ஊழியமே இல்லை அப்படின்னு நம்ம ஒரு வேளை யோசிக்கிறோம் அப்படின்னா, அப்போ தேவன் அழைச்சிருக்கிறார் அப்படின்னா சும்மா வந்து இந்த அழைப்புக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்களாம் அப்படின்னு பார்க்கும்போது அர்ப்பணிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த வேலையுமே செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக யாராவது ஆச்சரிப்பாரா தேவன்? நோக்கமே இல்லாமல் நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவன் அழைச்சிருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா என்ன சொல்லலாம்? அப்போ அழைச்சிருக்கிறாருன்னா காரணம் இருக்குது. அப்போ அந்த ஒரு வேலையை யாரை வச்சு தான் செய்ய போகிறாரு? நம்மளை வச்சு தான் செய்ய போகிறாரு. அப்போ நம்மளை வச்சு தான் செய்ய போகிறாரு அப்படின்னா தேவன் என்னை அழைச்சி சும்மா இருக்கிறதுக்காக கூப்பிட்டார் பிரதர். ஒரு சிலருக்கு மட்டும் அந்த ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சோம்னா கண்டிப்பாக அந்த ஒரு கேள்வி ஒரு நியாயமான கேள்வி இல்லை. ஸோ அப்படியா பார்க்கும்போது அழைச்சிருக்கிறாரு, அந்த ஊழியத்தை நம்ம ஏறெடுக்கணும், அதை நம்ம செய்யணும், அந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான வாஞ்சை விருப்பம் யாருக்கு இருக்கோ அதை கவனமாக அதை யார் தேடுறாங்களோ யார் தட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணப்படும், அது திறக்கப்படும். சரி பரவாயில்ல, எந்த வாய்ப்பும் இல்லாமல் கதவு மூடி இருக்குன்றதுனால அப்படியே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்தில் நின்று என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது வந்துடுறேன் பிரதர் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது அப்போ அழைச்சிருக்கிறார் தேவன், காரணமெல்லாம் அழைக்கல, சும்மா இருக்கிறதுக்காக அழைக்கல, ஊழியம் செய்வதற்காக அழைச்சிருக்கிறாரு. எந்த வகையான ஊழியம் நான் செய்யணும், எப்படியாக தேவனுடைய திட்டத்தில் நான் பயன்படணும் அப்படின்ற அந்த ஒரு வாஞ்சை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கணும். அதே வகையில் இந்த அழைப்புக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் தேவன் என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா தாளந்துகள் என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். அந்த ஒரு விஷயத்தை வச்சே நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அழைச்ச எல்லார்கிட்டையுமே தேவனுடைய சித்தம் செய்வதற்கான அந்த திறமை இல்லை வாய்ப்பு அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? 3 ஊழியக்காரரை கூப்பிட்றாரு நம்முடைய ஆண்டவர். ஒருத்தருக்கு 5, ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு 1. சரி, இதில் தாளந்தே இல்லாமல் யாராவது இருக்காங்களா? இப்போ அந்த 3 ஊழியக்காரங்க தான் நாம் அப்படின்னா அந்த 3ஆவது ஊழியக்காரரை விட்டுருங்க பிரதர், எங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் அப்படியா இருக்க நாங்கள் விருப்பம் இல்லை. ஓகே, நல்ல மனசு. இப்போ இந்த 3 பேருக்குமே என்ன இருக்குது, தாளந்து இருக்குது. என்னன்னா தாளந்தில் வித்தியாசம் இருக்குது, ஆனால் யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுங்களா? அப்போன்னா என்கிட்ட 5 இருக்கலாம், இல்லை 2 இருக்கலாம், 1 இருக்கலாம். ஆனால் அந்த 1 என்னன்றதை கண்டுபிடிச்சி இல்லை அதை நம்ம தேடி அதை கொண்டு எப்படியாவது தேவசத்தை என் வாழ்க்கையில் நிறைவேறணும் யார் ஒருத்தர் வாஞ்சிக்கிறாங்களோ, பிரயாசப்படுறாங்களோ, விருப்பம் காமிக்கிறாங்களோ அந்த 1 சரியாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா உருவாக்கி கொடுப்பாரு. ஸோ அப்படியா பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உண்மையும் உத்தமமான ஊழியத்துக்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நாம் அதுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறோம். அர்ப்பணிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவன் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய ஆவி என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு விஷயம்லாம் ஏன் தேவன் நமக்குள்ளே செய்கிறார்? புதிய சிருஷ்டியாக மாறணும், பலியின் ஜீவி ஏறெடுக்கணும். அதே வகையில் இந்த பரிசுத்த ஆவியினால் ஒருத்தவங்க அபிஷேகிக்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவிக்கு இன்னொரு பெயர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஊழியத்தின் ஆவி. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேளை இந்த ஆவி ஒருத்தவங்களை பிடிச்சது அப்படின்னா
சும்மா இருக்க விடாது. ஒருவேளை நம்மளை பிடிச்சிக்க கூடாது அப்படின்னு நம்ம விலகி இருந்தோம்னா தான் நமக்கு பிரச்சனையே இல்லை. மற்ற ஆவிகள் பிடிக்கிறது அப்படின்றது அது தேவையில்லாத ஒரு விஷயம். அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிரச்சனை, நமக்கு நல்லது கிடையாது. ஆனால் இந்த தேவனுடைய ஆவி ஒருத்தவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா அந்த ஆவி அவங்கள சும்மா இருக்க விடாது. அப்படியாக ஒருத்தருக்குள்ள அளவில்லாமல் இருந்துச்சு. யாருக்குள்ள? இயேசு கிறிஸ்துக்குள்ள. அப்போனா அளவில்லாமல் இருந்ததுனால அளவில்லாத ஊழியத்தை தேவனுக்கு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது ஏறெடுக்கிறாரு. ஸோ இதான் நம்ம எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏசாயா 61:1 ஏசாயா 61:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டாவிழ்தலையும் கூறவும். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தேவனுடைய ஆவி ஒருத்தவங்க மேலே இருக்குது, அந்த ஆவினால் அபிஷேகப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால சும்மா இருக்க முடியாது அப்படின்றதுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஆவி அவருக்குள்ளே இருந்ததுனால தான் என்னென்ன விஷயங்கள்லாம் அடுத்து அவர் செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய சித்தமாக எந்தெந்த வகையான ஊழியங்கள்லாம் அவர் ஏறெடுக்கணுமோ அது எல்லா ஊழியங்களும் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஏறெடுக்கிறாரு. முக்கியமான ஊழியம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு ஊழியம். அடுத்து இருதயம் நொறுங்குறவர்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா காயம் கட்டுற ஒரு ஊழியம், சிறைப்பட்டவங்களை விடுதலையாக்குற ஊழியம், கட்டுண்டவர்களுக்கு என்ன பண்ணால் கட்ட விடுதலை கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ இப்படியாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆவி ஒருத்தவங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அடுத்து இது எப்படியா செயல்படும் அப்படின்னு பார்க்கும்போது பல வகையில் செயல்படுது. ஒரு வகை என்ன அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஊழியத்தின் ஆவியாக நமக்குள்ளே என்ன பண்ணப்படும், அது வெளிப்படும். அப்போது தலையை என்ன பண்ணிட்டார் பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் ஆவினால் அபிஷேகம் பண்ணிட்டாரு. இப்போ சரீரங்கமாக நம்ம கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் இணையிறோம் அப்படின்னா அந்த அபிஷேகம் நமக்கும் கடந்து வருது. அது நமக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதனுடைய சாட்சியாக என்ன வெளிப்படும் அப்படின்னு பார்க்கும்போது நாமளும் இப்படிப்பட்ட ஊழியங்களை ஏறெடுக்கக்கூடியவங்களாம் என்ன பண்ணுவோம், அடுத்தது மாறுவோம். ஸோ அப்போ இந்த ஊழியத்தில் நமக்கான ஒரு பங்கு அப்படின்றத உணர்ந்து அப்படியாக நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது செயல்படுவோம். ஸோ அதனை தொடர்ந்து அப்போஸ்தலர்களும் இந்த ஆவியை பெற்றதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் இந்த ஓட்டத்தை சரியாக ஓடினவர் அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய சத்தியத்தையும் அவருடைய ஆவியும் பெற்றதுக்கப்புறம் சும்மா இருந்தாங்க அப்படின்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்குங்களா? இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஓட்டத்தை சரியாக ஓடி முடித்தவங்க அப்படின்ற ஒரு விஷயத்தான் பார்க்குறோம். நிறைய பேர் பின்வாங்கி போயிருக்கிறாங்க, வழி விலகி போயிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய நோக்கத்தை உணராமல் இருந்திருக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஓடி முடித்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்ன நோக்கத்துக்காக தேவன் அவங்கள அழைச்சாரோ அந்த நோக்கத்தில் அந்த ஒரு பாகமாக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஊழியம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உண்மமுத்தமான ஊழியம் அது தேவனுடைய சித்தம். இந்த சித்தம் செய்வதில் நாம் ஒரு ஊழியக்காரர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 3:9 1 கொரிந்தியர் 3:9 நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். போதும் சிஸ்டர். இப்போ என்ன சொல்கிறாருன்னா தேவன் மாபெரும் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த வேலை அப்படின்றது அவருடைய சித்தம். அதில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாருன்னா உடன் வேலையாட்களாக இருக்கிறோமா. அப்போனா தேவனுடைய சித்தம் செய்ய வர நம்ம ஒவ்வொருத்தருமே எப்படியா இருக்கிறோம் இந்த அழைப்புக்குள்ளே வரும்போது அப்படின்னு பார்க்கும்போது தேவன் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த வேலையில் உடன் வேலையாட்களாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அநேகரை அழைக்கிறாரு. இப்போ மற்ற மொழிபெயர்க்களை பார்க்கும்போது எப்படி சொல்ல இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் இறைவனோடு சேர்ந்து உழைக்கிறோம். அப்படி உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள், லேபர். ஸோ அப்படின்னா இந்த ஊழியத்தை ஏறக்கூடிய ஊழியக்காரர்கள் இல்லை தொழிலாளர்கள் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் செய்யக்கூடிய வேலைகளுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது சப்போர்ட் பண்ணக்கூடிய ஊழியக்காரர்களா வேலைக்காரங்களா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது
வேலையாட்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இப்போ தேவனுடைய சித்தம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ இது வரைக்கும் நடந்தது, இதுக்கு முன்னாடி நடந்தது, இதுக்கப்புறம் நடக்க போகிறது, இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது யார் தான்? நடத்திக்கிட்டு இருக்கிறது யார் தான்? பிதாவாகிய தேவன் தான். அதில் முக்கியமான ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடியது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படி தேவனுக்கு உடன் வேலையாட்கள், அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவருடைய சித்தம் செய்வதற்காக இப்போ நம்மளெல்லாம் அழைக்கிறார். அப்படின்னா இப்படி அழைப்பதனுடைய நோக்கம், அந்த ஊழியத்தில் உடன் வேலையாட்களாக நம்மளை இணைத்துக் கொள்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லலாம்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு தேவை தேவனுக்கு இருக்குது? அதாவது அவருடைய உடன் வேலையாட்களாக மனித கருவிகளை, தேவனுடைய ஜனங்களை இப்படியாக இணைத்து கொண்டு இந்த வகையான ஊழியங்களை செய்வதற்கான காரணம் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? சரி, இப்படி யோசிக்கலாங்களா? தேவனால் தனியாக பண்ண முடியல, அதனால் என்ன பண்ணியிருக்கிறாரு? சப்போர்ட்டுக்காக நம்மளை கூப்பிட்டுருக்கிறார். எல்லா தலையும் இல்லை கரெக்டு. அதுக்காக என்ன பண்ணல? அழைக்கல. வேற என்ன காரணம் இருக்கலாம்? தேவ பக்தி உள்ள சந்ததி வரணும். ஓகே, ஃபேமிலியாக குடும்பத்தில் வேலை இருக்குது அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி செய்யணும், சரி சேர்ந்து செய்யணும் அப்படின்ற ஒரு விருப்பமாக கூட இருக்கலாம். வேற ஒரே சிந்தை இருக்கணும். சரி, ஓகே. ஸோ அப்போ தேவனுடைய திட்டம் என்ன தான் இதில்? ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை கொடுக்கணும்? அதுவும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வேலையை, நமக்கான தேவை நம்மளாலே சந்திக்க முடியாது என்ன பண்ணுறோம்? ரொம்ப பாரப்பட்டிருக்கிறோம். அதில் என்னுடைய சுமையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நீங்கள் எனக்காக என்ன பண்ணுங்க, என் சித்தத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாடுபடுங்க, வேலை செய்யுங்க. நியாயமா இல்லையா? அதாவது 24 மணி நேரம் ஒவ்வொரு மனுஷங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. உலக ஜனங்களாக நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற உலக ஜனங்களுக்கு 24 மணி நேரம் தான். அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவையை சந்தித்து கொள்வதற்கும் அதை ரன் பண்ணுறதுக்கும் அந்த டைம் அவங்களுக்கு எப்படி இருக்குது? அதுவே பிரச்சனையாக தான் இருக்குது. பத்த மாட்டுது, இல்லை நிறைய கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாமே அழுத்திக்கிட்டு இருக்குது. செய்ய வேண்டிய நியாயமான கடமையை கூட என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்க்க அவங்கள செய்ய முடியல. இப்படிப்பட்ட அபூர்வ நிலைமையில் இருக்கிற நம்மளை கூப்பிட்டு, ஏற்கனவே நிறைய பாரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பாரத்தை என்ன பண்ணுங்க நீங்கள் எடுத்துக்கிட்டு டபுள் டியூட்டி பாருங்க, அதுவும் ஓவர் டைமாக கூட நீங்கள் என்ன பண்ணுங்க பாருங்க அப்படின்னு தேவன் சொல்வதனுடைய நோக்கம் என்னவா இருக்கலாம்? இது கஷ்டமா இல்லையா? 2 பாரம். ஒரு பாரம் மனுஷனாக ஜீவிக்கணும், அப்போனா நம்மளுக்கு பொறுப்பு இருக்குது, கடமை இருக்குது. நம்மளை சார்ந்தவங்க எல்லாரையும் காப்பாற்றணும், அவங்களுக்கு தேவைகளை சந்திக்கணும். அதே வகையில் தேவ சித்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாம் தேவனுடைய ஊழியக்காரங்களாக அவருக்காக செய்ய வேண்டிய வேலையும் இருக்குது. கண்டிப்பாக இது மிகப்பெரிய சுமை தான், பாரம் தான். இந்த ஒரு வாய்ப்பை கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே கேட்ட மாதிரி தேவன் செய்ய முடியாமல் அளவுக்கு இருக்கிறார் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. அதே வகையில் நாம் சப்போர்ட் பண்ணி நாம் செய்கிற அந்த ஊழியத்தினால தான் ஏதோ தேவ சித்தமே என்ன பண்ணிகிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்காகவும் இது இல்லை. மாறாக என்ன நோக்கத்துக்காகவும் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் ஒரு விஷயத்தை இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக அப்படி பண்ணுறதுனால அவருக்கு எந்த நன்மையும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. கரெக்டாக இல்லைங்களா? அதாவது தேவன் இதை செய்யுங்க, இப்படி இருங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுக்கான நோக்கம் ஏதோ அவருடைய விருப்பம் நம்ம செய்யணும், இல்லை அவர் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் அப்படின்றதுக்காகலாம் என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது தேவன் சொல்லலை. மாறாக அப்படி இருப்பதனால, இல்லை அப்படி செய்வதனால யாருக்கு தான் நல்லது? அவரால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டிகளுக்குமே அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், செய்கிறார் அப்படின்னா, மாறாக அதன் மூலமாக தேவனுக்கு நன்மையை ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியாதுன்னா கொண்டு வர முடியாது.
அப்படி இருப்பதனால, அப்படி செய்கிறதுனால, அப்படி செய்யக்கூடிய சிருஷ்டிகளுக்கு தான் நன்மை. அப்போனா இந்த ஊழியம் வாய்ப்பு நம்ம கொடுத்ததுனால, அவருடைய திட்டத்தில் நம்ம பயன்படுறதுனால என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் சார், ஒவ்வொரு பாகமாக படிக்கலாம். உண்மை என்னவென்றால் நாம் அனைவரும் அற்பமானவர்கள். ஆமாம், ரொம்ப அற்பமானவங்க. நம்மளால எதுவுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. படிக்கலாம். கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் நமக்கு மிக குறைந்த முக்கியத்துவமே உண்டு. கர்த்தர் தமது மகத்தான வேலையை நாம் இல்லாமலும் நமது ஒத்துழைப்பு இல்லாமலும் செய்திருக்க முடியும். போதும் சிஸ்டர், நான் சொல்லும்போது அடுத்து படிங்க. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுல நாம் அவ்வளோ ரொம்ப முக்கியமானவங்களா இல்லை, நாம் இல்லாமலாம் என்ன பண்ணாத அந்த ஊழியம் நடக்காமல் போயிடும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் கிடையாது. மாறாக அதே வகையில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மகத்தான வேலையை தேவன் அவருடைய சித்தத்தை நாம் இல்லாமல் கூட அவரால் என்ன பண்ண முடியுமா முடியாதுங்களா? முடியும், கண்டிப்பாக. நாம் இல்லாமலும் அவரால் செய்ய முடியும். நம்முடைய ஒத்துழைப்பு கொடுக்காமலும் அவருடைய திட்டத்தை அவரால் நிறைவேற்றுவதற்கு எல்லா விதமான வல்லமைகளையும் போதுமான திறமைகளையும் உள்ளவராக தேவன் என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. அப்படி இருந்தும் ஏன் இந்த நம்ம வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, அதே வகையில் இன்னொரு பாயிண்ட் படிக்கலாம் சார். அடுத்த பாயிண்ட் படிங்க. ஒருவேளை நம்முடன் செய்வதை விட அது எளிதாக இருந்திருக்கும். ஒருவேளை அவருடைய சித்தம் நாம கூட சேர்ந்து செய்கிறத விட அவர் தனியாக செஞ்சார்னா நல்லாவே என்ன பண்ணுவார். அதாவது நம்ம உதாரணமாக பார்த்துருப்போம் இல்லையா, கம்பெனியில் கூட இல்லை ஏதாவது ஒரு ஊழியம் கூட ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து செய்யுங்க அப்படின்னா நல்லா செய்கிறவர் என்ன பண்ணுவார்னா, நான் தனியாக கூட என்ன பண்ணு கஷ்டப்பட்டு இந்த ஒரு வேலையை செஞ்சிடுறேன், அவங்களோட சேர்ந்து மட்டும் என்ன பண்ண வேண்டாம், ஏன்னா நல்லா செய்கிறதுக்கு எடுத்துருவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால் நான் என்ன பண்ண தனியாக இதை மாதிரி நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, நாம் இல்லாமே நம்ம கூட சேர்ந்து செய்யாமலே அவரால் எல்லாத்தையும் பரிபூரமாக செய்ய முடியும். அப்படி இருந்தாலும் தேவன் இந்த வாய்ப்பை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம வைக்கும்போது இப்போதான் பதில் நமக்கு பார்க்க போகிறோம். படிக்கலாம் சார். ஆனால் அவர் மிகவும் கருணையுடன் நமக்கு ஒரு பங்கை அவரது வேலையில் அளித்துள்ளார். அவருடைய திட்டத்தில், அவருடைய ஊழியத்தில், அவருடைய வேலையில் இந்த ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா. இந்த உத்தமமும் உண்மையுமான ஊழியத்தில் ஒரு பங்கு நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னாலே அது மிகப்பெரிய கிருபை, அது மிகப்பெரிய ஒரு கருணை. ஐயோ அப்படியா பிரதர், சொந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு தேவனுடைய ஊழியமும் செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பாரப்பட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது கஷ்டப்பட்டு ஐயோ இப்படி செய்யணுமா இப்படி இருக்கணுமா அப்படின்னு என்ன பண்ணுறோம், நெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து கிருபை, இது ரொம்ப அவருடைய இரக்கம். அதனால தான் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த சுமையை வேற நமக்குள்ளே என்ன பண்ணுறான்னு ஏற்றுக்க சொல்கிறான்றது நியாயமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நியாயம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குது அப்படின்னாலே இது நம்முடைய சொந்த நன்மைக்காகவும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தான். அப்போ இந்த ஊழியம் செய்கிற ஒரு விஷயம் அப்படின்றது நாம் ஏதோ தேவனுக்கு செஞ்சு அவருடைய சித்தம் நிறைவேறதுக்கு நம்ம மூலமாக நிறைவேறுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை படுது, அப்படியெல்லாம் நினைக்கல. நம்ம தட்டி கழிக்கும் போதெல்லாம் இல்லை அதை உற்சாகமாக அதில் பங்கு பெறாத போதெல்லாம் நம்ம அநேக சூழ்நிலைகளில் எப்படியா யோசிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப கஷ்டம், பாரம், இது வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையை கொடுக்குது அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தேவன் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு பாரத்தை, இந்த ஒரு சுமையை என்ன பண்ணலாம், சுமக்க சொல்லலை. இப்படி சுமக்கிறதுனால, இதில் பங்கெடுக்கிறதுனால, இப்படி செய்வதுனால இது நம்முடைய சொந்த நன்மைக்காகவும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக தான். ஒருவேளை உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வந்து ஏன் அந்த 144,000 பேர் மட்டும் எங்களை மாதிரி தானே இருந்தாங்க மனுஷங்களா, அவங்களுக்கு மட்டும் ஏன் தேவனை இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறீங்க? அப்போனா நீங்கள்
பட்சபாதம் உள்ளவர், நீங்கள் நீதி உள்ளவர் இல்லை. ஏன்னா அதே மாதிரி தான் நாங்களும் இருந்தோம், எங்களுக்கே அந்த ஒரு வாய்ப்பு தரல அப்படின்னு கேட்க மாட்டாங்க. சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மகிமையும் கனத்தையும் இந்த அளவுக்கு அவங்க பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நியாயமான காரணம் வேணும் இல்லையா? தேவன் எதை செஞ்சாலும் நீதி அடிப்படையில் தான் செய்வார். ஆமாம், இதுக்கு அவங்க பாத்திரவான்கள் அப்படின்னு உலக ஜனங்களும் இல்லை தேவனுடைய நீதியும் திருப்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கே உரிதான ஊழியம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது செஞ்சுருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்தை அப்படியே நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணலாம் சார், படிக்கலாம். அவர் அனைத்தையுமே தாமே செய்ய முடியும். ஆனால் அவர் நம்மை, அவருடைய பிள்ளைகளான நம்மை தம்மோடு வேலை செய்ய அன்புடன் அழைக்கிறார். பிரசங்கிக்க, ஜெபிக்க, மற்றவர்களை ஆறுதல் படுத்த, அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும். எதுக்காகலாம் தேவன் நம்மளை அழைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு அழைக்கிறாரு. அந்த ஒரு வேலையை நேரடியாக அவர் என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது செயல்படுத்தலை, மாறாக நம்மளை கொண்டு தான் என்ன பண்ணுறாரு, செய்கிறார். அது பிரசங்கிக்கிற ஒரு ஊழியம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதாகட்டும், மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற ஒரு விஷயமாகட்டும், மற்றவங்களுக்கு ஆறுதல் நம்மக்கிட்ட இருந்து கடந்து போகிற ஒரு விஷயமாகட்டும், இது எல்லாமே யாரை கொண்டு தான் செய்கிறார், யார் மூலமாக தான் செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மூலமாக தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்கிறதுனால இந்த வகையான ஊழியத்தில் எனக்கான பங்கு என்னன்றதை நம்ம என்ன பண்ணணும், உணர்ந்து கொள்ளணும். ஸோ அடுத்தது படிக்கலாம் சார். நாம் தவறுகள் செய்தாலும் அல்லது முழுமையாக புரிந்து கொள்ளாவிட்டாலும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு வேலையை நம்ம அவரோட சேர்ந்து செய்யறதுல அநேக விஷயத்தில் குறைவுபடுறோம், தவறுறோம். அதுவும் என்னன்னு பார்க்கும்போது முழுசாக அதை தெளிவாக புரிஞ்சலாம் நம்ம செயல்படலனாலும் அவர் என்ன ஒரு விருப்பத்தை தான் நம்ம பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் சார். சேவை செய்ய வேண்டும் என்ற நம்முடைய விருப்பத்தை அவர் பொக்கிஷமாக மதிக்கிறார். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஊழியத்தில் குறைவு இருந்தாலும் அதில் தவறு இருந்தாலும் தேவன் அல்டிமேட்டாக எதை தான் பார்க்குறாரா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி சேவை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு விருப்பம் உங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த விருப்பத்தை பொக்கிஷமாக பார்க்குறாருங்களா. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது எனக்காக நான் வாழ்வது அப்படின்றது இயல்பாகவே சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கான வேலைகளை நம்மளால் செய்ய முடியும், கரெக்டுங்களா, கஷ்டமாக இருந்தாலும். ஆனால் இன்னொருத்தருடைய வேலை, இன்னொருத்தருடைய ஊழியம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அளவுக்கு அக்கறை என்ன பண்ண முடியாது, காமிக்க முடியாது. அப்போனா இன்னொருத்தருடைய வேலை, இன்னொருத்தருடைய ஊழியம் அப்படின்னா தேவனுடைய ஊழியம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது நம்முடைய ஊழியம் இல்லை, மாறாக அது அவருடையது, கரெக்டுங்களா, அவருடைய வேலை, அவருடைய சித்தம். இப்போ அதில் நம்மளை ஒப்பு கொடுக்கறது, அது இது செய்கிறது தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு இந்த விருப்பத்தை தேவன் நமக்குள்ளே எப்படியா பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பொக்கிஷமாக என்ன பண்ணுறாருங்களா, பார்க்குறாருங்களா. அப்போ இந்த ஊழியத்தில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், இப்படிப்பட்ட நோக்கங்கள் இருக்கும்போது அது நமக்கான நன்மையும் நமக்கான ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும்போது இந்த ஊழியத்தை தேவன் விரும்புகிற விஷயங்களை நம்மளால் செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னெல்லாம் இருக்கலாம். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தரா ஒவ்வொரு ஆன்சர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லணும். சரி, இந்த ஊழியத்தை நம்மளால் விருப்பப்பட்டு வாஞ்சியா, அப்படியாக தேவனுடைய ஒரு கருவியா, இல்லை சரீரத்தினுடைய அவயவமா நம்மளால் செய்யாமல் போகிறதுக்கு சரியா, அதான் ஊழியம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தோம்னா போயிட்டு சுவிசேஷ ஊழியம் பண்ணுறது, நோட்டீஸ் கொடுக்க போகிறது, இல்லை சபையில் எல்லோரும் பார்க்குற மாதிரியான செய்கிற ஊழியங்கள், அதை மட்டுமே என்ன பண்ண வேண்டாம். இதெல்லாம் செய்யாதனால நான் என்ன பண்ணல, ஊழியம் செய்யலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இது என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது சொல்லப்படலை. மாறாக தேவன்கிட்ட நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த ஊழியம் அப்படின்றது பல வகையில் இருக்குது. வீட்டில் இருந்துக்கிட்டே செய்யலாம், யாரும் பார்க்காத மாதிரி என்ன பண்ணலாம், செய்யலாம். ஒருவேளை நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம், இல்லை சரியாக புரியாமல் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அதை செய்யாமல் போகிறதுக்கான காரணம் என்னவெல்லாம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்கும்போது என்னெல்லாம் சொல்லலாம்.
பழைய சிந்தனையா? ஓகே, பழைய சிந்தனை வந்து புதிய சிந்தைக்கு உட்பட்டு வேலை செய்கிறதுக்கு என்ன பண்ணல, ஒத்து போகலை. ஓகே. ஆர்வம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது குறைவுபட்டிருக்கிறது. ஓகே. அது என்னன்னே தெரியாமல் இருக்குது. என்னென்ன தெரிஞ்சால் தானே அது என்ன பண்ண முடியும், அடுத்து அதை பற்றி யோசிக்க முடியும், அது எப்படி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியும். ஓகே. அலட்சியமாக இருக்கிறதுங்களா? ஓகே. ஓகே, ரொம்ப முக்கியமானது. அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு நேரம் இருக்குது, ஆனால் தேவன் எதிர்பார்க்குற விஷயம் எனக்குள்ளே நடக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்றது உண்மையாலுமே டைம் இல்லையா? இல்லை, டைமை நம்ம உருவாக்கிக்கலையா? ஸோ நிறைய பேரோட சகோதரருடைய வார்த்தைகள் இன்றைக்கி நிறையா வந்துட்டுருக்கு இந்த பக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சோம்பேறித்தனம். ஸோ என்ன அப்படின்னு பார்க்க வாய்ப்புகள் இருக்குது, தேவனுடைய வேலை அப்படின்றது நிறையா இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் என்னன்றதை கண்டுபிடிச்சி அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது பிரயாசம் யார் தான் எடுத்தாக்கணும்? நாம் தான் எடுத்தாக்கணும். சரி, வேறு என்ன காரணங்களாக இருக்குது? நான் சப்ஜெக்டில் வந்து ஒரு 3 பாயிண்ட் தான் உதாரணத்துக்காக எடுத்துருக்கிறேன். நீங்கள் நிறையாவே சொல்கிறீங்க. ஓகே, ஏன் இந்த மாதிரி ஊழியம் செய்யாமல் போகிறதுக்கான காரணம்? சூழ்நிலை. ஓகே. பலகீனம். ஓகே. ஓகே சிஸ்டர். ஸோ அந்த பாயிண்ட் ஏற்கனவே சொன்னாங்க. ஸோ அப்படியே பார்க்கும்போது ஒரு 3 பாயிண்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சொல்கிறேன். நம்முடைய பலகீனம் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்படிப்பட்ட ஒரு விழுந்து போன சுபாவத்தில் இருக்கிறோம். பலகீனன்றது இதுக்குள்ளே தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆர்வமின்மை, விருப்பமின்மை, வாஞ்சையின்மை, சோம்பேறித்தனம், இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்குள்ளே என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்க வருது. அடுத்து ஏறெடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு இந்த வேலை இருந்துச்சு, இந்த வேலை இருந்துச்சு, இப்படி சூழ்நிலை இப்படியா இருக்குது அப்படின்னா சொந்த வேலை அப்படின்ற ஒரு விஷயம் சரி தேவனுக்கு தெரியாதா? தெரிஞ்சு தானே அழைச்சிருக்கிறாரு. ஒருவேளை நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே தேவனுடைய சித்தம் செய்ய முடியாது அப்படின்னா அவருடைய கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுவார்? அந்த சூழ்நிலையிலிருந்து வேறு சூழ்நிலை மாற்றி என்ன பண்ணுவார்? அவருக்கு வல்லமை இருக்கா இல்லையா? அப்படி இருந்த போதும் அந்த சூழ்நிலை தான் நம்மளை வச்சுருக்காருன்னு என்ன அர்த்தம்? நாம் ஊழியம் செய்ய வேண்டியது அந்த சூழ்நிலை தான். அதில் எந்த அளவுக்கு பிரயாசம், அதில் எந்த அளவுக்கு வாஞ்சை, விருப்பம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் சொன்னீங்க, அப்படி என்னன்னே தெரியல. அதே வகையில் அதனுடைய மேன்மை அப்படின்ற ஒரு விஷயம், அது நமக்கான நன்மை, ஊழியம் செய்வதனால மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுறது, ஓகே, தேவனுடைய சித்தம் நடக்கிறது, ஓகே. அது எண்ட் ரிசல்ட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அது நமக்கு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருது. அப்போனா மற்றவங்களுக்காக இல்லைனாலும் தேவ சித்தம் அப்படின்றது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக தேவன் அழைச்ச அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு, நான் தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்கு, எனக்கு அந்த ஒரு மகிமையை தேவன் கொடுப்பதற்கு அதுக்கான பிரயாசங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது தேவைப்படுது. ஸோ இப்படியெல்லாம் வாய்ப்புகள் இருந்தோம். தேவனால் அழைக்கப்பட்டு அவருக்காக இந்த ஒரு சித்தத்தை அவர் வெளிப்படுத்தி அதை செய்வோம் அப்படின்னு அர்ப்பணித்தாலும், இப்படி அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு அதனுடைய மேன்மை புரியாமல் குறைவுபட்டிருப்பாங்க ஒரு சில சூழ்நிலைகளில், இல்லை ஒரு சிலர் அப்படின்ற விஷயத்துக்கு புரிய வைக்கிறதுக்காகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பேரபிள் பேசியிருக்கிறார். ஸோ என்ன பேரபிள் அப்படின்னு சொல்லும்போது தாளந்து ஓமை, கரெக்டுங்களா? இப்போ தாளந்து ஓமை இதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? யாராவது சொல்ல முடியுங்களா? இந்த ஓமை இப்படி பேசுனதுக்கான நோக்கம் இதுதான் பிரதர், இதனால தான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார், பேசியிருப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்?
அதோட நோக்கம். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் தாளந்து இருக்குது, அதை பயன்படுத்தாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறார், இதை பேசியிருக்கிறார். அப்போது 5 தாளந்து வாங்கினவர் அதுக்கேற்ற மாதிரி ஊழியம் செய்கிறாரு, 2 தாளந்து வாங்கினவர் அதுக்கேற்ற ஊழியம் செய்கிறாரு, 1 தாளந்து வாங்கினவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா புதைச்சி வச்சிட்டார். அப்போனா 1 தாளந்து இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி தவறு பண்ணுவாங்கன்னு சொல்லலாமா, இல்லை அப்படி எடுத்துக்கலாமான்னு கேட்குறோம். உதாரணத்துக்கு நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, 2 தாளந்து வாங்கினவங்க பயன்படுத்தாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்காதா? 5 தாளந்து இருக்கும். ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்போனா தாளந்து அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தாளந்துகளை பயன்படுத்தி தான் நாம் இந்த பலியின் ஜீவியமே ஏறெடுக்கணும். அப்போனா அந்த தாளந்து என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டு அதை நம்மளுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் செய்வதற்காக பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது. அநேகர் என்ன ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 5 தாளந்து 2 தாளந்து இப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது மற்றவங்கக்கிட்ட ஒப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு என்ன பண்ணலாம், அந்த அளவுக்கு தேவன் பெருசாக எதுவும் கொடுக்கல, அதனால் என்ன பண்ணிடலாம், அந்த தாளந்து அப்படின்ற ஒரு விஷயத்த அப்படியே வச்சிருந்து திரும்ப என்ன பண்ணிடலாம், அவருக்கு பயன்படுத்தாமல் கொடுத்துடலாம். அதுக்கு நியாயமான காரணம் கூட அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுவார், சொல்லுவார். ஸோ அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட இந்த ஒரு வாய்ப்பை, இந்த ஒரு ஓமையை பேசுனதுக்கான நோக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, இந்த தாளந்தை கண்டுபிடிக்காமலும் இல்லை அதை பயன்படுத்துறது, கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப நல்லது. அதே வகையில் இதை கண்டுபிடிச்சாலும் அதை சரியாக பயன்படுத்தாமல் போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஒரு ஆர்வம், அதுக்கான ஒரு வாஞ்சை. சரி, ஒரு வேளை இப்போ என்னன்னு பார்க்கும்போது, இப்போ 5 தாளந்து வாங்கினவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ தாளந்து அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் பிரதர், அது மட்டும்தான், அதை மட்டும் செயல்படுத்துறது தான் இந்த ஊழியம் இருக்கிறத நோக்கமாக அப்படின்னு பார்த்தோம்னா தாளந்துகளை பெருக்கிக் கொள்ளணும். 5 தாளந்து வாங்கினவர் என்ன பண்ணார், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திறமைகளை தேவன் பயன்படுத்துகிறார், அதுதான் நம்முடைய தாளந்தை அங்கீகரிக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும், உலகத்தில் இருக்கும்போதே ஒரு சில தாளந்துகள் நமக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம், உருவாயிருக்கோம். ஆனால் சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் சத்தியமும் தேவனுடைய ஆவியும் நமக்குள்ளே இருந்து செயல்படுறதுனால இன்னும் தாளந்துகள் வளருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக என்ன பண்ணுது. அப்போனா அந்த தாளந்துகளை பெருக்கிக் கொள்றதுல எந்த அளவுக்கு நம்ம பிரயாசப்படுறோம் அப்படின்ற விஷயங்கள். அப்படின்னா 5 இருக்கிற 5 என்ன பண்ணுறாரு, பெருக்கிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அதில் அதிகரிக்கிறாரு, இன்னும் அதுக்கான வாய்ப்புகளை தேடுறாரு, அதை செய்கிறாரு. இன்னும் எப்படியா அந்த தாளந்தை கொண்டு தேவ சித்தம் வாழ்க்கையில் நடக்கணுன்ற அந்த ஒரு பிரயாசம் அவங்களுக்குள்ள என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாகுது. 2 என்ன பண்ணுறாரா, 4 என்ன பண்ணுறாரு, மாற்றுறாரு. இப்போ இந்த 2 பேருக்குமே தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன, இந்த 2 பேருக்குமே செஞ்சு முடித்தவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தேயு 25:21 வசனம். மத்தேயு 25:21 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஸோ இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ என்ன பண்ண, உண்மையாக இருந்த, உன்னை அநேகத்தின் மேலே என்ன பண்ணுவா அப்படின்னு பார்க்கும்போது அதிகாரியாக வைப்பேன் அப்படின்ற இந்த ஒரு ஆசீர்வாதம் அந்த ஊழியக்காரன் கடந்து போகுது. யாருக்கு, 5 தாளந்து வாங்கினவர் 5 என்ன பண்ணுறாருன்னா பெருக்கி அந்த ஊழியத்தை தாளந்தை பயன்படுத்தி சரியாக செஞ்சதுனால. இப்போ 2 தாளந்து வாங்கினவர் வந்தார் இல்லையா, அவருக்கு இந்த ஆசீர்வாதத்துலேருந்து ஏதாவது கொஞ்சமாவது குறைச்சாரா அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கும் என்ன பதில் தான், இதில் எந்த வார்த்தையுமே மாறி இருக்காது. அதனால் நம்ம என்ன யோசிக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 5 தாளந்து வாங்கினவங்கள அப்படின்ற ஒரு விஷயத்தை சரியாக பயன்படுத்தும் போது
அவங்கள தேவன் ரொம்ப ப்ரெஷியஸாக பார்ப்பாரு. ஏன்னா 5 தாலந்துக்குரிய வேலையை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கான பலனை தேவன் என்ன பண்ண உதவி செஞ்சுருக்கிறாரு. 2 தாலந்து வாங்கினவங்க அவங்களாம் 2 தான் முடியும், அதுக்கேற்ற பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. அதை உண்மையாக அவங்க செஞ்சு முடிக்கும் போது அவங்களுக்கான ஆசீர்வாதம் எப்படி தான் கிடைக்குது, இதே மாதிரி தான் கிடைக்குது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இது ஆங்கிலத்தில் படித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஒரு பேரை மட்டும் தேவன்கிட்டையும் கிறிஸ்துக்கிட்டேருந்து வாங்கிட்டா போதும். என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ள வெல்டன், நல்லது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஆங்கிலத்தில் வெல்டன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நல்லா செஞ்சுருக்கிறீங்க, நல்லா செஞ்சு முடிச்சிட்டிங்க, குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன் அப்படின்ற அந்த ஒரு பெயர், வெல்டன் அப்படின்ற ஒரு வார்த்தை நாம் மறித்து அடுத்த ஒரு செகண்டே கேட்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, ஒரு வேளை கேட்கல, ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வார்த்தை பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்தோ கிறிஸ்துக்கிட்ட இருந்தோ இந்த ஒரு வார்த்தை வரணும் அப்படின்னா சாதாரணமாக வருமா? ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். யாருக்கு வரும்? சரி, இப்போ நம்மளை உதாரணமாக வச்சு இப்போ யோசிக்க வேண்டாம். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை நம்மளாலாம் முடியாது அப்படிலாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற அளவுக்குலாம் யோசிக்க வேண்டாம். நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, இந்த பேர் ஒருத்தர் வாங்கியிருப்பார்ல, அப்போஸ்தலனாகிய பவுல். இவர் மறித்து இப்போ அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் அவர் வந்து என்ன பண்ண பார்க்கும்போது, எழுந்திருக்கும் போது இப்போ பவுலை பார்த்து சொல்லி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? வெல்டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். இதை நம்ம உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை எப்படியா இருந்திருக்கு? அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பிரயாசப்பட்டிருக்கிறாரு. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா, வசனம் படிக்கலாம் பாருங்கள். அப்போஸ்தலர் 20:24. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஸோ என்ன ஒரு விஷயம் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட வாஞ்சை, அவருடைய விருப்பம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி பவுல் நீங்கள் இந்த மாதிரி ஊழியம் நீங்கள் அங்கே போய் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய உயிர் என்ன பண்ணிடும், போயிடும் அப்படின்னு சொன்னால் கூட இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, அது பெரிய விஷயம் எனக்கு இல்லை, என்னுடைய உயிரை கூட நான் என்ன பண்ணல பெருசா எண்ண மாட்டேன், அதை காட்டிலும் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கிறதுக்கு தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற அப்படின்னா, அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு நோக்கம், அந்த ஒரு பர்பஸ் நமக்கு தெரியுதுங்களா? எதுக்காக நான் வாழ்கிறேன், என்ன நோக்கம் அப்படின்னா, ஒவ்வொரு புது சிருஷ்டிகளுக்குள்ளேயும் நீங்கள் ஏன் உயிரோடு இருக்கிறீங்க, ஏன் வாழ்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கும்போது, இப்போ தேவனுடைய சித்தம் செய்வதற்காக, தேவனுடைய ஊழியம், அவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்பி என்னை அழைச்சிருக்கிறாரு, நோக்கமெல்லாம் அழைக்கல, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, இல்லை நிறைவேற்றி முடிப்பதற்காக தான் நான் என்ன பண்ணுறேன், உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது, யார் ஒருத்தவங்க இந்த ஒரு நோக்கத்தில் தெளிவாக இருக்கிறாங்களோ, இப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வெல்டன் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அளவுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்து என்னென்னா, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். இப்போ நாம் சொல்லி பார்க்கலாங்களா, உண்மையுள்ளவன் என்று எண்ணி என்னை தேவன் அழைச்சிருக்கிறார், உண்மையுள்ளவன் என்று எண்ணி
இந்த ஊழியத்தை என்ன பண்ணியிருக்கார், நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்படின்னா இது பவுலுக்கு சரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னும் போது அது நமக்கும் என்ன பண்ணோம், அப்ளை ஆகும். அப்போனா இப்படியாக என்னை ஏற்படுத்தியிருக்கிறாரு, இப்படியாக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒரு ஏக்கமாக வாஞ்சியாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் அது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக போவதற்கான அநேக வழிகளாக இருக்கும். நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நாம் ஊழியம் செய்கிறோம், அதிகமாக இல்லைனாலும் ஓரளவுக்கு என்ன பண்ணுறோம், செய்கிறோம். இல்லை அப்படி செய்கிறதுனால தேவனுக்கும் இல்லை உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிரயோஜனத்தை உருவாக்கலை அப்படின்னா, அப்போ வேலை செய்கிறோம் அப்படின்னா ஊழியம் நடக்குது, அதன் மூலமாக என்ன நடக்கும், மற்றவங்களுக்கு நன்மை நடக்கும். அந்த ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும்? நல்லா யோசிச்சு பார்க்கலாம். அதை முழு மனசோட செய்ய எறிஞ்சிருக்க மாட்டோம், அதுக்காக வாஞ்சித்திருக்க மாட்டோம். அதே வகையில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது சிக்கிக்கிட்டு இருப்போம். செய்யக்கூடாது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது செய்வோம். இப்படி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் தான் தேவனுக்காக பெருசாக இல்லை சகோதர சகோதரிகளுக்காக ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் மிஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை, தேவையில்லாத விஷயத்தை என்றைக்கு நம்ம கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தேவையான விஷயங்கள் நமக்குள்ளே என்ன பண்ணோம், வளரும். அது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி இவர் பவுல் கேட்டிருப்பார், இல்லை நம்மளும் கேட்போம் அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்கு என்ன பண்ணணும் இருக்கட்டும். ஆனால் எந்த ஒரு வார்த்தை மட்டும் கேட்கக்கூடாது. ஒன்று பள்ளம் தோண்டி புதைச்சி வச்சு திரும்ப கொண்டு வந்து இந்தாங்க நீங்கள் எப்படிப்பட்டவர்ன்றதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் கொடுத்ததை நீங்களே என்ன பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. அவரை பார்த்து நம்முடைய ஆண்டவர் சொன்ன விஷயம் படிக்கலாம் பாருங்கள். மத்திய 25-26 வசனம். மத்திய 25:26 அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அரிக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. இப்போ என்ன ஒரு விஷயம் பார்க்கும்போது இந்த ஊழியக்காரனை பார்த்து, இப்போ அந்த 2 ஊழியக்காரங்களை பார்த்து சொல்கிற விஷயங்கள், இந்த 3ஆவதாக இருக்கிற ஊழியக்காரரை பார்த்து சொல்கிற விஷயம் பொல்லாதவனும், அப்போனா சோம்பேறித்தனம் அப்படின்னு சகோதரர் சொன்னாங்க இல்லைங்களா, அது அப்படியே என்ன பண்ணுதுங்க, தாளந்துகளை பயன்படுத்தாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் சோம்பேறித்தனம். பொல்லாதவனும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த தாளந்தை அவர் பெருக்கணுன்ற மனசு கிடையாது, அதுக்காக உழைக்கணும், கஷ்டப்படணும், இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா போய் என்ன பண்ணுறாரு, பேசாமல் இது இருந்தால் தான் பிரச்சனை, இல்லாமல் என்ன பண்ணிடலாம், அதுவும் வெளியே பார்க்குற மாதிரி இருந்தால் அப்பப்போ மனசு பார்க்கும் போது என்ன பண்ணோம், ஐயோ கொடுத்தாரேன்னு என்ன பண்ணோம், உறுத்திக்கிட்டே இருக்கோம். பேசாமல் என்ன பண்ணிடலாம், மறைச்சிடுவோம். புதைச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, நம்ம எப்படி வேணால் என்ன பண்ணலாம். இந்த மாதிரி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சோம்பேறித்தனம், அதுவும் நல்ல மனசு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணலாங்க நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட பேர் வாங்கலாமா, இது நல்லா இருக்கா? கண்டிப்பாக இங்கே இருக்கிற யாருக்கும் இப்படி வாங்கணுன்ற ஆசை என்ன பண்ணாது, இருக்காது. ஒருவேளை தாளந்துகளை தேவனுக்காகவும் அவருடைய ஊழியத்துக்காகவும் சகோதர சகோதரர்களுக்காகவும் பயன்படுத்தாமல் போயிட்டோம் அப்படின்னா, அதை பிரயோஜனப்படுத்தாமல் போயிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு பெயர் தான் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது கிடைக்கும். அப்போனா எந்த அளவுக்கு இதில் ரொம்ப ஒரு ஜாக்கிரதை உள்ளவங்களாம் நம்ம இருக்கணும் அப்படின்றத யோசிக்கலாம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த தாளந்து அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இதை பயன்படுத்தணும், செய்யணும் அப்படின்லாம் பார்த்துட்டோம். இதை அடுத்து எப்படி பயன்படுத்தலாம், எப்படி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஸோ தேவன் இந்த தாளந்துகளை கொடுத்தது நோக்கமே எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு, அதன் மூலமாக ஆசீர்வாதம் வரணும்னு. ஸோ தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா சபையில் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 28 வசனம் படிக்கலாம்.
1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ம் தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாசைகளையும் ஏற்படுத்தினார். ஸோ தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அநேக விஷயங்களை ஏற்படுத்தியிருக்கிறாரு. நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, போதகர் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது நம்மலாம் பக்தி விருத்தி அடையணும் அப்படின்றதுக்காக. அதே வகையில் தேவன் சபையில் இந்த ஒரு சுவிசேஷ யுகத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஜனங்களுக்குள்ள என்ன ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஊழியங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் மற்றவருடைய பிரயோஜனத்துக்காக, மற்றவங்களுக்கு நாம் நன்மை செய்யணுன்றதுக்காக. அவங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா பக்தி விருத்தி அடையணுன்றதுக்காக, புதிய சிறுசியாக வளர்ச்சி அடையணுன்றதுக்காக இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் தேவன் ஏற்படுத்தியிருக்கிறாருங்களாம். அப்போ தனிப்பட்ட ஒரு சகோதர சகோதரிகளாக இருக்கக்கூடிய நாம் இந்த பக்தி விருத்தி அடைவதற்கு மற்றவங்க புது சிறுசியாக வளர்ச்சி அடைவதற்கு எந்த வகையில் நான் பிரயோஜனமாக இருக்கிறேன், அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? அதுதான் ஊழியன்னு சொல்கிறோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் பக்தி விருத்தி அடைவதற்காகவும் புது சிருஷ்டியாக அவங்க வளர்ச்சி அடையணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நாம் ஏறெடுக்கக்கூடிய உதவிகள், ஊழியங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தேவன் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாரு சபையில். ஸோ இந்த ஊழியத்தை யாரால் ஏறெடுக்க முடியும்? இல்லை, இன்னொருத்தவங்க தேவ பக்தியில் வளர்கிறதுக்கு, இன்னும் தேவன் அதிகமாக சார்ந்து வாழ்கிறதுக்கு, புது சிருஷ்டியாக வளர்ச்சி அடைகிறதுக்கு எல்லாருமே பயன்பட முடியுமா? அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதாவது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது வாய்ப்புகள் இருக்குது. நாம் யாருக்கும் எந்த நன்மையும் போய் செய்ய வேண்டாம், ஊழியமே ஏறெடுக்க வேண்டாம். ஆனால் இந்த அழைப்பு எப்படிப்பட்டது, அந்த அழைப்பில் எப்படி வாழணும், அதுக்குரிய ஒரு வாழ்க்கை அப்படின்ற அந்த ஒரு சாட்சி இருக்கு இல்லைங்களா, அப்படி வாழ்ந்தாலே நம்ம எந்த ஊழியத்தையும் ஏறெடுக்க வேண்டாம். இதுவே மிகப்பெரிய ஒரு ஊழியம். அப்போனா அப்படி சாட்சியாக வாழ்கிறது அப்படின்றது ஊழியம், வேலை, பிரயாசம் அப்படின்னு எடுக்காமல் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அப்போனா இதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதுக்கு எந்த அளவுக்கு பிரயாசப்படுறோம்? அப்போனா இந்த ஒரு அர்ப்பணிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சதனோட நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் ஒரு பக்தியுள்ள, ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை. நம்முடைய சரீரங்களை தேவனுடைய சித்தத்துக்காக ஒப்பு கொடுக்கறது. அப்போனா இந்த விஷயம் நமக்கு நல்லா தெரியும். இது அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை இப்படி தான் ஆரம்பிக்குது. அப்போ அர்ப்பணிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் இருக்கணும், கண்டிப்பாக இருந்தே ஆகணும் ஒரு புது சிருஷ்டியோட வாழ்க்கைக்குள்ளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நம்ம படித்தோம் அப்படின்னா பின்னாடி அடுத்து அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்னென்னலாம் செய்யணும், இது ஊழியம் அப்படின்ற விஷயத்தோடு தான் என்ன பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கோம். நம்ம உள்ள டீட்டெயில்டாக போக வேண்டாம், நம்ம பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த விஷயத்துக்கு போகலாம். அப்படியே பார்க்கும்போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது சரீரமாக இருக்கிறோம், அதில் ஒவ்வொரு அவயவமாக இருக்கிறோம். அது எல்லா அவயவத்துக்கும் ஒரே வேலை இல்லை, பல வேலைகள் இருக்குது. அப்போ அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரமாக ஒருவருக்கு ஒரு அவயங்களாக இருக்கிறோம் அப்படின்னா அப்போ ஒவ்வொரு அவயத்துக்கும் என்ன இருக்குது? சரி, நம்முடைய உடம்புல தேவையில்லாத ஒரு அவயவம், உறுப்பு அப்படின்னு தேவன் ஏதோ படைச்சார்படுது, அது தேவையில்லாமல் இருக்குது, இதை எடுத்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? அப்படி எதுவும் இல்லை. அப்போனா கிறிஸ்துவனுடைய சரீரங்கமாக இருக்கக்கூடிய, சரீரத்தில் அவயமாக இருக்கக்கூடிய நமக்குள்ள பயன்படாத அவயம் ஏதாவது இருக்குமா? ஒருவேளை செயல்படாமல் இருக்கலாம். அப்படி செயல்படாமல் இருக்கிறது தான் அந்த சரீரம் வியாதிப்பட்டு போகிறது, கரெக்டுங்களா? ஒரு வேலை நடக்கிற விஷயம் நடக்கலை அப்படின்னா வியாதியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நல்லா இருக்குது, வேலை செய்யுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது அதனுடைய வேலை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது சரியாக செய்யுது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணி ஆகணுமா அப்படின்னு பார்க்கும்போது நாம் ஊழியங்களை ஏறெடுத்தாக வேண்டும். அதுக்கு முக்கியமான ஊழியம் யாருக்காக ஏறெடுக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுதுன்னா
பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவங்களுக்கு என்ன பண்ணுமா? உதவி செய்யணும். இப்போ பரிசுத்தவான்களுடைய குறைவில் உதவி செய்யணும் அப்படின்னா ஊழியம் செய்யணும். இது எந்த வகையான ஊழியமாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது? சரி, 2 ஊழியம் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்க்கும்போது ஆவிக்குரிய ஊழியம், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்களுக்கு. அடுத்து மாம்ச பிரகாரமான ஊழியங்கள். அவங்களுடைய குறைகளை உதவி செய்யுங்க அப்படின்னா இது எந்த வகையான ஊழியமாக இருக்கலாம்? அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது 2 ஊழியமும் சம்மந்தப்பட்டிருக்குது. ஒருவேளை ஆவிக்குரிய ஊழியம் எனக்கு தேவையில்லை பிரதர் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராவது இருக்குமாங்க? ஏன்னா அந்த அளவு குறைவுபட்டிருக்கிறோம். ஸோ அடுத்த மாம்ச பிரகாரமான குறைவுகளும் நமக்குள்ள என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. இப்போ இந்த 2 வகையான ஊழியத்தை நம்ம ஏறெடுக்கணும். இதில் ரொம்ப பெரிய ஊழியமாக தேவன் எதை பார்ப்பார்? ஆவிக்குரிய ஊழியம். அப்போ அந்த ஆவிக்குரிய ஊழியத்தை நான் செய்யணும் அப்படின்னா சபையில் எனக்கு எந்தெந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது இன்னொருத்தவங்களுக்கு அவங்களுடைய குறைவுகளை உதவி செய்கிறதுக்கு அப்படின்றத யோசிக்கணும். அப்படி யோசிக்கும்போது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ஆவிக்குரிய விதத்தில் அவங்களுடைய பக்தி விருத்தியை அதிகமாக்குறதுக்கு எந்தெந்த வகையான ஊழியங்கள்லாம் சபையில் இருக்குது? இந்த போதிக்கிறது, பிரசங்கிக்கிற அந்த ஊழியத்தை என்ன பண்ணுங்கள், விட்டுருக்கு. எல்லாருமே செய்கிறதுக்கான வாய்ப்பு சபையில் எல்லாருக்கும் எந்தெந்த வகையெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. மாம்ச பிரகாரமான ஊழியம் அது நல்லாவே நம்ம செய்வோம், அதில் எந்த குறையும் இல்லை. தேவன் அந்த அளவுக்கு நமக்கு மனசை கொடுத்துருக்காரு, விருப்பத்தை கொடுத்துருக்காரு. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது செய்யணும் நல்லது. ஆனால் அதை காட்டிலும் தேவன் விருப்பப்படுறது ஆவிக்குரிய ஊழியம் ஒருத்தருக்கு என்ன பண்ணணும், நம்ம செய்யணும். அப்படின்னா எல்லாரும் செய்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது சபையில்? அவங்களுக்காக ரொம்ப நல்ல ஊழியம். ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுற அந்த ஜெப ஊழியம் அப்படின்றது ரொம்ப நல்லது. பிரதர் நான் சும்மாவே இருக்கிறேன், எனக்கு எந்த வாய்ப்புமே கொடுக்க மாட்டுறாங்க, இல்லை தேவனும் எனக்கு என்ன பண்ணல, அது மாதிரி எதுவும் உருவாக்கி தரல. இருக்குது. அநேகருடைய ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் நீங்கள் இந்த ஊழியம் செய்யுங்க அப்படின்னு விருப்பப்பட்டா, இல்லை தேவனே எனக்கு அந்த ஊழியம் தான் வேணும். இதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அநேக சூழ்நிலைகளில் அவங்க தாளந்தை மறந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போனா எந்த ஊழியம் தேவன் நம்மளை கொண்டு செய்யணும் எதிர்பார்க்குறாரோ அதை நம்ம என்ன பண்ணோம், செய்யணும். அது ரொம்ப சின்ன ஊழியமாக இருக்கலாம், பெரிய ஊழியமாக இருக்கலாம், இல்லை யாரும் பார்க்குற மாதிரி இருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். ஆனால் ஊழியம் செய்யணும் அப்படின்ற விருப்பம் வாஞ்சை நமக்குள்ளே என்ன பண்ணணும் பார்க்கணும் இருக்கணும். அதுதான் தேவன் பார்க்குறாரு. எந்த வகையான ஊழியம் செய்யணும் அப்படின்றத தேவன் என்ன பண்ணல நம்மக்கிட்ட அந்த முடிவெல்லாம் கொடுக்கல. அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் எப்படி எதிர்பார்க்குறோ அந்த ஊழியம் தான் நம்ம என்ன பண்ணணும், செய்கிறவங்களாம் இருக்கணும் அப்படின்னு வச்சு பார்க்குறோம். ஜெப ஊழியம் ரொம்ப நல்ல ஊழியம். வேறு எல்லாருக்கும் பக்தி விருத்தி அடைவதற்கு, வளர்ச்சி அடைவதற்கு நாம் எந்த வகையில் ஆவிக்குரிய ஊழியம் செய்யலாம்? பெரியன் டிஸ்கஷனில் ஷேர் பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏன் இந்த கலந்தாய்வு அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வேளை ஒரு சிலர் படிப்பாங்க, அதனுடைய புரிதல் முழுவதுமாக அவங்களுக்கு என்ன பண்ணாது, கிடச்சிருக்காது. அடுத்து புரிஞ்சிருக்கோம், அது வாழ்க்கையில் எப்படி என்ன பண்ணணும், நடைமுறைப்படுத்துன்னு தெரியாது. அப்போனா இந்த டிஸ்கஷன் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, அதை எப்படி புரிந்து கொள்வது, அதை எப்படி வாழ்க்கையில் கடைபிடிப்பது அப்படின்னு ஒரு பிரதர் அதுக்குள்ளே இருக்கிற படித்து தியானித்து வந்து இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதமாக பேசுகிறார் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணி ஆகணும், அவர் என்ன பண்ணி ஆகணும்? படிக்காமலே அப்படியே வந்து உக்காந்து பேசினார்னா ஏண்டா பேசுகிறாருன்னு இருக்கும். ஏன்னா அதுக்கான எந்த பிரயாசம், ஒரு வேளை பிரயாசம் எடுத்து அதை மெடிடேட் பண்ணி அதை எப்படி புரிஞ்சிக்கலாம், அது வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு முயற்சியோட வந்து ஷேர் பண்ணும்போது உண்மையாலுமே என்ன பண்ணும், அது அதனுடைய ஆசீர்வாதம். ஏன்னா நம்ம படுற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் பலன் இருக்குது. சகோதரிகளுக்கு மிக அருமையான ஒரு வாய்ப்பு.
ஆனால் அது நல்லாவே பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சகோதரர்கள் கூட இப்படியா யோசிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லாமல் போனாலும், இல்லை அப்படியா யோசிக்க முடியலனாலும், சகோதரிகள் நிறைய விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்தை தெளிவாக புரிஞ்சு ஷேர் பண்ணுற ஒரு விஷயங்கள் அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அநேகருக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணுது இருக்குது. அதனால் இந்த ஆவிக்குரிய ஊழியம் அப்படின்ற ஒரு விஷயம் இது எல்லாராலையும் செய்ய முடியாது. அப்படின்னா எல்லாரையும் தேவன் அதுக்காக அழைக்கலையா அப்படின்னா யாரால் மாற்றினா செய்ய முடியும் அப்படின்னா அதுக்கான பிரயாசங்கள் யார் யார் எடுக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஒருவேளை ஆவிக்குரிய தேவை எனக்கே என்ன அப்படின்றது தெரியாமல் நான் மற்றவங்களுடைய தேவைக்கு உதவி செய்ய முடியுமா? அதாவது என்னென்னா மாம்ச பிரகாரமாக ஒரு தேவையை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஒரு பொருள் தேவையில் குறைவுபட்டுருக்குறாங்க. அப்போ அந்த பொருள் என்கிட்ட இருந்தால் தான் நான் கொடுக்க முடியும். கரெக்டுங்களா? இல்லாமல் கொடுக்க முடியுமா? நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதில் என்ன பண்ணுறோம்? ஷேர் பண்ணுறோம். இப்போ இந்த ஆவிக்குரிய ஊழியம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆவிக்குரிய தேவை இது என்கிட்ட இருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும்? மற்றவங்கக்கிட்ட கொடுக்க முடியும். கரெக்டாக இல்லைங்களா? அப்போனா என்னுடைய தேவையே பிரச்சனையாக இருக்குது. நான் எங்கே அடுத்தவங்களுடைய பிரச்சனையை இல்லை ஒரு தேவையை சந்திக்கணும். அப்போனா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆவிக்குரிய ஊழியம் நம்ம ஏறெடுத்தாகணும். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் தகுதிப்படுத்திக்க வேண்டியது, அதுக்கு தயாராக வேண்டிய பொறுப்பு பிரயாசங்கள் நாம் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது செய்யணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது மற்றவங்களுடைய பக்தி விருத்திக்கு எதுவாக நம்ம என்ன பண்ண முடியும்னா காரியங்களை ஏறெடுக்க முடியும். வேறு என்ன வாய்ப்புகள் இருக்குது? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஒரு புது சிருஷ்டியாக தேவன் இந்த அழைப்பில் எப்படியாக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம், தேவன் நம்மளை எப்படியா நடத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு அந்த ஒரு சாட்சி உண்மையாலுமே மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்கள யோசிக்க வைக்கும். ஒரு வேளை தேவன் நடத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு சூழ்நிலைகளில் இல்லை இந்த ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுக்குறார் அப்படின்னு ஒருத்தவங்க ஷேர் பண்ணும்போது ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அப்படி வந்தால் தேவன் என்ன பண்ணுவார்? நடத்துவார்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கும். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அது யோசிக்க வைக்கும். அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். சரி, அடுத்தது வேறு என்ன வகையில் வாய்ப்புகள் இருக்குது? விசாரிக்கிற ஊழியம். சண்டே முடிச்சு போனோம்னா அதுக்கப்புறம் யார் எப்படி போனால் எங்களுக்கு என்ன? ஆனால் நம்முடைய சூழ்நிலை அப்படியே தான் இருக்குது. வேலை இருக்குது, குடும்பம் இருக்குது, எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய நேரத்தை ஃபுல்லாக அதுக்குள்ளேயே செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நேரங்கள் இருந்தும் இந்த விசாரிக்கிற ஊழியம், மற்றவங்களுடைய கஷ்டங்களில் மற்றவங்களுடைய குறைவுகளில் பங்கெடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்தும் அதில் பெருசாக அக்கறை காமிக்கல, விருப்பம் காமிக்கல. நான் வருவேன், போவேன், அதுக்கப்புறம் மற்ற எந்த விஷயத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னா ஒவ்வொரு சரீர அவயவங்களும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு அவயவத்தின் மீது என்ன பண்ணல? அக்கறை கொள்ளவில்லை. அப்படி இருக்க முடியுமா? ஒரே சரீரத்தில் இருக்க முடியுங்களா? ஸோ அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது நம்ம தான் என்ன பண்ணணும்? தேடி கண்டுபிடிச்சி அப்படியாக ஒருத்தவங்களுக்கு உதவியாக ஆசீர்வாதமாக இருக்கிற ஊழியங்களை நம்ம ஏறெடுக்கணும் அப்படின்ற விஷயம் பார்க்குறோம். வேறு ஏதாவது பாயிண்ட் சொல்கிறீங்களா? ஆவிக்குரிய வகையில் நம்ம எப்படி ஊழியம் பண்ணலாம் அப்படின்னு வேறு ஏதாவது இருக்குங்களா? வேறு எதாவது இருக்குங்களா? ஸோ அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கணும். நம்ம முதல்ல பேசுனது சாட்சி ஊழியம். இந்த அழைப்புனா என்ன, அது கேட்ட ஒரு வாழ்க்கைனா என்ன, சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் தேவ சித்தம் செய்யணும், தேவனுடைய ஊழியம் என் மூலமாக நடக்கணும்,
எனக்குள்ளே இப்படிப்பட்ட குணலட்சண வளர்ச்சி இருக்கணும், கனி இந்த ஒரு விஷயங்கள் ஒருத்தருக்குள்ளே காணப்படுது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சாட்சி ஊழியம் அப்படின்றது ஏறெடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு ஊழியத்தை எல்லாரும் விரும்பணும். ஸோ அப்படிப்பட்ட ஊழியங்கள் நம்ம ஏறெடுக்கணும். ஸோ யார் ஒருத்தவங்க இந்த ஒரு ஊழியம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப சோர்வாக, ரொம்ப சோம்பலாக, அக்கறை இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆவியில் குறைவுபட்டவங்க. ஒருவேளை ஆவியில் அனலாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களால சும்மா இருக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆரம்பத்தே ஒரு பாயிண்ட்டு, தேவனுடைய ஆவி ஒருத்தவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது? சும்மா இருக்க முடியாது. அப்போ அந்த ஆவி அதிகமாகும் போது என்ன பண்ண அப்படி பார்க்கும்போது அனலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உதவி செய்யும். அது எப்படி தான் வெளிப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுக்கும் சத்தியத்துக்கும் சகோதரர்களுக்கும் நாம் ஏறெடுக்கக்கூடிய ஊழியங்களாம் என்ன பண்ணோம்? வெளிப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போனா இன்னும் என்னென்ன வகையான ஊழியங்கள்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். ஸோ இந்த ஊழியத்தில் நம்ம எந்த அளவுக்கு விருப்பம் காமிக்கிறோம், ஊழியமே இல்லை, வேலையே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்வதற்கு வாய்ப்புகள் யாருக்கும் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஊழியம் அப்படின்றது பல வகையில் இருக்குது. படிக்கலாம் சிஸ்டர். கைப்பிரதிகளின் மேல் விலாசத்தை ஒட்டுவதையும் அல்லது கர்த்தருடைய ஊழியங்களில் இக்காலகட்டத்தில் அனுமதிக்கப்படும் எந்த ஒரு வேலையும் சிலாக்கியமாக நாம் கருத வேண்டும். நான் போதகம் பண்ணுவதற்குத்தான் போவேன் என்று யாராவது சொல்வாரானால் கர்த்தர் வழியை திறந்து சந்தர்ப்பத்தை கொடுப்பாரானால் செய்யுங்கள். ஒரே நாளில் போதிக்க அநேக சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் ஒருவருக்கோ அல்லது 10 பேருக்கோ அல்லது 1000 பேருக்கோ போதிக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் பேசுகிற வாய்ப்பு கிடைக்குது, அது ஒரு ஊழியம், தாராளமாக என்ன பண்ணுங்க, செய்யுங்க. ஆனால் எல்லா நாளும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா? அப்படின்னா இல்லை அது மட்டும்தான் என்னுடைய ஊழியம் அப்படின்னா பார்ட் டைம் ஜாப் தான் என்ன பண்ணணும். ஏன்னா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டைம் மட்டும் தான் செய்ய முடியும். அப்படின்னா மற்ற நேரத்தில் என்னென்ன ஊழிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் சார். ஆனால் உங்களுக்கு போதிக்க எந்த சந்தர்ப்பமும் கிடைக்கவில்லை என்றால் கைப்பிரதிகளின் மேல் விலாசம் ஒட்டுகிற வேலையை செய்யலாம். இப்படியாக தபால்காரர் தான் படிக்கக்கூடிய வீட்டிற்கு அதை எடுத்து செல்கிறார் என்றாலும் படிக்கக்கூடிய விஷயங்களை மற்றவர் கையில் கிடைக்கும்படி செய்வதில் நீங்கள் ஒரு கருவியாக இருக்கலாம். ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அறுவடை ஊழியத்தில் நம்ம நோட்டீஸ் கொடுக்குற ஊழியமாகட்டும், இல்லை போஸ்டர் ஓட்டுற ஊழியமாகட்டும், இல்லை மற்றவங்களுடைய பிரயோஜனத்துக்காக தேவசத்தை நடக்கிறதுக்காக எந்தெந்த வகையெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அந்தந்த ஊழியத்தில் உங்களை என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்வால்வ் பண்ணிக்கோங்க, அதில் நீங்கள் பங்கு பெற்றுக்குங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அடுத்தது ஒருவேளை எந்த ஊழியமும் எங்களுக்கு கிடைக்கல பிரதர், அல்லது நமது வேலை சமையற்கூடத்தில் அல்லது வீட்டின் எந்த ஒரு பகுதியில் இருந்தாலும் அதை கர்த்தர்க்கென்று நினைத்து செய்வோமானால் அது அவருக்கான ஊழியமாகிடும். அவர் சகோதரர்களுக்கு ஏதாவது செய்யும் சந்தர்ப்பத்தை நமக்கு அன்பாக தருகிறார். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது வெளியில் பார்க்குற மாதிரி இல்லை எல்லாரும் பார்க்குற மாதிரியான ஊழியங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பைபிள் படிக்கிறது, இல்லை சப்ஜெக்ட் பேசுகிறது, இல்லை பாட்டு பாடுறது, இதெல்லாமே ஊழியம்தான். ஆனால் இதை காட்டிலும் ரொம்ப மற்றவங்களுக்கு பிரயோஜனமான ஊழியங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஊழியங்கள் ஒரு வேளை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது சமையல் கூடத்தில் தான் ஏறெடுக்க வாய்ப்பு கிடைக்குதா, அங்கே என்ன பண்ணலாம், சந்தோஷமாக செய்யலாம். இல்லை பிரதர் சகோதரில் வரும்போது மட்டும்தான் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது, மற்ற டைம்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு பார்த்தோம்னா இந்த பலியன் ஜீவியம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்முடைய கடமைகளை எந்த அளவுக்கு உண்மையாக செய்கிறோம் அப்படின்றதே ஊழியம்தான். ஆனால் அதோடு நிற்கிறது அப்படின்றது தான் பிரச்சனை. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஊழியங்களை ஏறெடுப்பதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்தவான்களுக்காக ஏறெடுக்கக்கூடிய ஊழியம். பைபிளில் ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. அந்த ஃபேமிலி என்னென்னு பார்க்கும்போது அவங்கள பற்றி படிக்கும்போது அதை பற்றி கேட்கும்போது உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. யார் அவங்க அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாய நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்து இருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இந்த ஆகாய நாட்டில் அப்படியே இந்த ஸ்தேவானுடைய ஃபேமிலி அப்படின்னு என்ன பண்ணுறாங்க இருந்துக்கிறாங்க. அவங்களுடைய வேலையை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
பரிசுத்தவான்களாக என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா தங்களை ஒப்பு கொடுத்துருக்குறாங்களாம். அதுக்காக தங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்களாம்? அர்ப்பணிச்சிருக்கிறாங்களாம். அது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபேமிலி தே ஹாவ் அடிக்டட் தெம்செல்வ்ஸ் டு த மினிஸ்ட்ரி ஆஃப் த செயின்ட். என்னன்னு பார்த்தோம்னா, பரிசுத்தவான்களுக்காக ஊழியத்தை ஏறெடுப்பதற்காக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அடிக்ட் ஆகிட்டாங்களாம். அடிக்ஷன் அப்படின்றது, ஒரு விஷயத்துக்கு அடிமைப்படுறது அப்படின்றது தப்பான விஷயந்தான், கரெக்டுங்களா? அது ஏதோ ஒரு தவறான பழக்க வழக்கத்துக்கு. ஆனால் இவங்க எதுக்காக அடிக்ஷன் ஆகிட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, பரிசுத்தவான்களுக்கு ஊழியத்தை ஏறெடுப்பதற்காக குடும்பமாகவே இவங்க என்ன பண்ணிட்டாங்களாம்? அடிக்ட் ஆகிட்டாங்களாம். இந்த அடிக்ஷன் நல்லதா கெட்டதுங்களா? நல்லது அப்படின்னா எல்லாரும் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க? அடிக்ட் ஆகுங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்காக ஒரு சில டிரான்ஸ்லேஷன் படிக்கும்போது என்னன்னு பார்த்தோம்னா, கான்செக்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுக்காக. அடுத்து அடிக்ஷனாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வேளை சத்தியத்துக்காகவும் சகோதரர்களுக்காகவும் இந்த ஊழியம் செய்கிற ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது? நிம்மதியாக இருக்க முடியாது. ஒருவேளை அந்த அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க இல்லையா, ஒரு குழந்தை கூட ஃபோனில் அடிக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபோனை பிடுங்கினாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அதனால் நார்மலாக என்ன பண்ண முடியாது. அடுத்து ஒரு தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமையானாங்கன்னா அந்த விஷயத்தை கட் பண்ணும்போது என்ன ஆகும்? கை காலெலாம் நடுக்க ஆரம்பிக்கும். ரொம்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும், வீக் ஆவாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி தேவனுக்காக ஏறெடுக்கக்கூடிய ஊழிய வாய்ப்புகள், இதுக்காக அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்க இல்லையா, அந்த ஒரு வாய்ப்புகள் ஒரு வேளை கிடைக்காம போச்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது? நார்மலாக இருக்க முடியாது. அப்போனா எந்த அளவுக்கு ஊழியம் செய்வதில் அவங்க தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க பரிசுத்தவான்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போது ஊழியம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது பல வகையில் நம்ம ஏறெடுக்கலாம். உண்மையான ஊழியம், உத்தமமான ஊழியம் அப்படின்னா அது தேவனுக்காக நாம் செய்யக்கூடிய ஊழியங்கள் தான். இந்த வாய்ப்பு இப்போது இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவில் இருக்கும் இல்லைங்களா, இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது? எவ்வளோ நாளுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது? கொஞ்ச நாள். ஸோ அந்த கொஞ்ச நாள் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் போதும் அப்படின்ற அளவுக்கு வாழ்ந்துட்டு, போதாது அப்படின்ற அளவுக்கு நாம் சத்தியத்துக்காகவும் தேவனுக்காகவும் என்ன பண்ணணும்? சகோதரர்களுக்காகவும் ஊழியம் செய்ய பிரயாசப்படணும். ஏன் அப்படின்னா, ஒருவரும் கிரியை செய்யக்கூடிய ராக்காலம் என்ன பண்ண போகுது இன்னும் கொஞ்ச நாளில். அங்கே நம்ம கிரியை செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஒரு வேளை உயிரோடு இருந்தாலும் கட்டப்பட்ட நிலைமையில் இருப்போம். அந்த ஒரு வாய்ப்புக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாதுன்னா ஏறெடுக்க முடியாது. ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு ஊழியத்தை எந்த அளவுக்கு நம்மளால் பிரயாசப்பட முடியுமோ அந்த அளவுக்கு உண்மையாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது செய்வதற்கு முயற்சிகளை ஏறெடுக்கலாம். நம்முடைய ஆர்வத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வளர்க்கலாம். அது கிரியிலையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நடப்பிக்கலாம். இந்த ஒரு பாகத்தை படிக்கலாம் சிஸ்டர். சுவிசேஷ யுக வேலையில் நமது ஆண்டவரோடு இணைந்து வேலை செய்யக்கூடாத கிடைத்த தருணம் என்கிற கதவு, வேலை செய்ய கிடைத்த தருணம் என்கிற கதவு ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும்போது மூடப்படும். இதற்கு முன்பாக உண்மையான ஊழியத்தின் மூலம் தேவையான குணாதிசயத்தையும் அபிவிருத்தி பண்ணி வைத்திராதவர்கள் ஆண்டவர் மேலும் அவரது சத்தியத்தின் மேலும் தங்களுடைய வைராக்கியம், அன்பு, பக்தி என்பவற்றை நிரூபிக்காதவர்கள். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஒருவரும் கிரியை செய்யக்கூடிய ராக்காலம் அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போகுது. இப்போ அதுக்கு முன்னாடியே தேவனுடைய அந்த ஊழியத்தை செய்கிறது, குணலட்சணங்கள் வளர்க்குறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் யார் மாத்திரம்தான் சத்தியத்துக்காக ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் மேலே யாருக்கு அதிகமாக அன்பு இருக்கோ,
யார் மேலே யாருக்கு தேவன்கிட்ட அதிகமான பக்தி இருக்கோ, வைராக்கியம் இருக்கோ, அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை செஞ்சு முடித்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க பார்த்துருவாங்களா என்ன பண்ணுவாங்க, நிரூபிச்சுக்குவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட டைம் வந்தும் இந்த மாதிரி எதையுமே செய்யாமல் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான பாத்திரவான்களாம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவன் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பையும் பக்தியையும் வைராக்கியத்தையும் நிரூபிக்க முடியாமல் போகிறவங்க. அப்படிப்பட்ட பெயர்கள் நமக்கு இருக்க வேண்டாம். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ முடியுதோ, தேவன் நமக்கு எவ்வளோ வாய்ப்புகளை கொடுத்துருக்குறாரோ, இந்த கதவு திறந்திருக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம், நம்ம வேலைகளை எவ்வளோ செய்ய முடியுமோ உண்மை மொத்தமாக செய்வதற்கு பிரயாசப்படலாம். ஒரு வேலை அப்படியாக தாமதிச்சிட்டாங்க அப்படின்னா கைவிடப்படுறாங்க. அவங்க தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது புத்தி இல்லாதவங்க. அப்போ புத்தி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் என்னன்றதை உணர்ந்து அந்த பகற்காலம் இருக்க மட்டும் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்கிறேன் அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா. ஸோ அப்படிப்பட்ட கிரியைகளை நம்ம ஏறெடுக்கக்கூடியவங்களா கதவு திறந்திருக்கிற வரைக்கும், வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா செய்யலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது திறந்திருக்குது இப்போதைக்கு. இந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்த ஊழியங்கள் எல்லாமே யாராவது செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு தடை பண்ணுற ஒரு விஷயம் இருக்குதுங்களா? இல்லை நீங்கள் இதை பண்ணக்கூடாது, இல்லை ஆவிக்குரிய வகையில் இந்தந்த ஊழியங்கள்லாம் இருக்குது, இதை நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு தடை பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு கேட்குறேன். ஒரு காலம் வரப்போகுது. ஸோ அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கும்போதே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஓட முடியுமோ, எந்த அளவுக்கு பிரயாசப்பட முடியுமோ, எந்த அளவுக்கு ஊழியம் செய்ய முடியுமோ தேவனுக்காக என்ன பண்ணலாம் நாம் செய்யலாம். சத்தியத்துக்காக செய்யலாம், சகோதரர்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம் செய்யலாம். ஸோ இப்படிப்பட்ட ஊழியங்களை செஞ்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஊழியத்தை நிறைவேற்ற ஒரு விஷயம். இப்போ பவுல் என்ன பண்ணார், நிறைவேற்றிட்டு ஸோ அந்த மாதிரி ஓடிட்டுருக்கிற தீமோத்தேயை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாக இரு, தீங்கனுபி சுவிசேஷனுடைய வேலை என்ன பண்ணு, செய், உன்னுடைய ஊழியத்தை என்ன பண்ணு அப்படின்னா இது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கக்கூடிய வசனம், வார்த்தை. இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது வேலை செய்யணும், ஊழியம் செய்யணும். நமக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ஊழியத்தை, அந்த ஒரு பங்கை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படணும். ஸோ இப்படிப்பட்ட பிரயாசங்களை ஏறெடுத்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் என்ன அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஒரு வேளை இன்னும் என்னென்ன வாய்ப்புகள்லாம் எனக்கு இருக்குது, என்னால் சரியாக அடையாளம் கண்டு கொள்ள முடியல, ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய வழி இருக்குது. என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் போயிட்டு ரோமர் 12ஆம் அதிகாரம் ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்க. அடுத்தது இந்த பாதம் கழுவுதல் அப்படின்ற புக்கு இருக்கு இல்லைங்களா, அதில் எப்படி எப்படிலாம் ஊழியம் செய்ய வாய்ப்பு இருக்குன்னு என்ன பண்ணியிருக்கிறாங்க பக்கம் பக்கமாக. முதல்ல கொஞ்சம் இல்லைனா கூட பின்னாடி பாயிண்ட் 1, 2, 3 இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. மெடிடேட் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம் நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அடுத்தது சகோதரர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சகோதரிகளை காட்டிலும் சகோதரர்கள் அதிகமாக ஊழியம் செய்வதற்கான வாய்ப்புகள் என்ன பண்ணுது இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது, அதுக்கு நம்மளை எப்படி தகுதிப்படுத்திக்கலாம், அந்த ஊழியம் நமக்குள்ளே எப்படி நிறைவேறலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கலாம். சகோதரிகளுக்கு ஸ்திரீயின் ஊழியன்னு ஒரு பக்கம் இருக்குது. இங்கே என்ன பண்ணலாம், எடுத்து அதாவது நாம் நினச்சிக்கிறோம் முன்னாடி உட்காந்து பைபிள் படிக்கிறது, முன்னாடி என்ன பாட்டு பாடுறது, இதுதான் சகோதரிகளுக்கு சபையில் இருக்கிற ஊழியன்னு நினைக்கிறோம். இதை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கு நன்மை. அதனால் இந்த ஊழியம் வந்து தப்பான ஊழியங்க அப்படி அதை செய்ய வேண்டாம் அப்படின்றக்காக சொல்லலை. பட் நம்ம வாஞ்சிக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம், தேவன் பெருசாக எதை பார்ப்பார். அப்போ அந்த ஸ்திரீன் ஊழியம் எங்கே இருக்குது, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது என்ன பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன முடியும் முதல்ல அதை கண்டுபிடிக்கலாம்.
அதை செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, இதை வளர்த்து கொள்றதுக்கு இன்னும் அதிகமாக செய்கிறதுக்கு தேவன் தாளந்துகளை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுப்பாரு. அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே என்ன இருக்குது அப்படின்றத தெரியாமல் இன்னும் அதிகமாக கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம்? கொஞ்சத்திலே உண்மை இல்லைன்னா அநேகத்துலேயும் ஆசீர்வாதமாக வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அநேகமாக கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ இதை கண்டுபிடிச்சி நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இன்னும் தேவனுக்காக எப்படி ஊழியம் பண்ணலாம், இந்த உத்தம உண்மையான ஊழியத்தை நிறைவேற்றலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலும் நம்ம ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பாடத்தை நம்ம பார்த்தோம். பாடத்தினுடைய தலைப்பானது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே உண்மையாகவே புது சிருஷ்டியாகிய நாம் என்னென்ன ஊழியெல்லாம் செய்யலாம், சகோதர சகோதரிகளாக இணைந்து நமக்கு தேவன் என்னென்ன ஆவிக்குரிய ஊழியங்களை கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு காரியங்களை நம்ம நீங்கள் தெளிவே பார்த்தோம். ஸோ நமக்கு எந்த ஒரு பாடமானது ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும். இந்த காரியங்கள் நம்மளுடைய இருதயங்களே வைத்துக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு தேவன் கிருபை செய்வாராக. நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக துதிப்பேன் துதிப்பேன் தேவனை என்ற பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். துதிப்பேன் துதிப்பேன் என்ற பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. அதிசயமானவரை, அதிலும் மேலானவரை. அதிசயமானவரை, அதிலும் மேலானவரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. கடந்த துன்பத்தின் காலங்களில், அடைந்த துயரங்களில், கடந்த துன்பத்தின் காலங்களில், அடைந்த துயரங்களில் ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாத தேவனுக்கானந்தம். ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாத தேவனுக்கானந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. இன்றைய தினம் வரை காத்தீரே, எல்லாரையும் கூட்டி சேர்த்தீரே. இன்றைய தினம் வரை காத்தீரே, எல்லாரையும் கூட்டி சேர்த்தீரே. நின் கிருபையால் கடந்து வந்தோம், அன்பே ஆருயிரே ஆனந்தம். நின் கிருபையால் கடந்து வந்தோம், அன்பே ஆருயிரே ஆனந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. ஆனந்தமே பரமானந்தமே, அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே, அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட
அன்பான தேவனுக்கு ஆனந்தம், ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட அன்பான தேவனுக்கு ஆனந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரே. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரே. இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக நம்மத்தில் இருக்கிற நம்முடைய அன்பு சகோதரர் எஸ் செல்வம் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம் அனைவரும் ஜெபம் செய்வோம். மகா உணர்நிலையில் வீட்டிருந்து இந்த பூமியிலே மணமக்களாய் எங்களை கண்ணோக்கி பார்த்து இம்மட்டுமாய் போஷித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற எங்கள் சர்வ வல்லமுள்ள பிதாவே, ஒருவருக்கே நன்றிகளும் துதிகளும் ஏறெடுக்கிறோம் அப்பா. இதோ தேவரீர், இந்த நாளிலும் உடைய சமூகத்திலே அப்பா எங்களை ஒன்று கூட்டி சேர்த்து எங்களுடைய சிந்தையும் அப்பா எங்களுடைய ஆண்டவர் இருதயமும் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றத்தக்கதாக இந்த நாளிலே அப்பா எங்களுக்காக உடைய ஆண்டவரே சத்தியத்தை இந்த நாளிலே மாறிக்கொள்ளத்தக்கதாக சத்தியத்தை கொடுத்த உடைய மேலான தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இதோ தகப்பனே அப்பா, அற்பரும் நீசரும் பாவியமாக இருக்கிற எங்களையும் ஒரு பொருட்டாக நினைத்து உம்முடைய ஆண்டவரே, விலையேற பெற்ற ஆண்டவரே, இந்த ஊழியங்களை அப்பா அந்த எங்களுக்கு கொடுத்த உம்முடைய மகாபெரு தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கொடுத்த அந்த ஊழியத்திலே தகப்பனே அப்பா, நாங்கள் ஆண்டவரே செய்கிற அந்த ஊழியத்திலே நாங்கள் குறைப்பட்டு இருந்தாலும் இந்த நாளில் எங்களோடு பேசியிருக்கிறீர் தகப்பனே. அப்போ நீங்கள் பேசின அந்த வார்த்தைகளை நாங்கள் உறந்த பிள்ளைகளாக தகப்பனே அந்த ஊழியத்திலே நாங்கள் ஆண்டவரே உண்மையும் உத்தமமும் நாங்கள் ஆண்டவரே செய்து முடிக்க தேவந்தாமே எங்களுக்கு பலத்தையும் நாணத்தையும் தந்து வழித்து முடிய ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிற எங்களுக்கு அப்பா உமக்கும் உம்முடைய குமாரனுக்கும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து உம்முடைய குமாரன் அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாங்கள் உம்முடைய குமாரன் அந்த ஆண்டவரே அந்த சாயலுக்கு நாங்கள் ஒப்பாக மாறுகிறோமோ என்று நாங்கள் ஆண்டவரே உணர்ந்து கொள்ளு சோதித்து பார்க்க எங்களுக்கு தெல்ல தெளிவு நாணத்தையும் பரிசுத்தாவி தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த வேண்டும்படியாக அந்த வேலையை செபிக்கிறோம். இதோ தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இதோ வெளியில் அப்பா வர முடியாதபடி உடல் நலத்தினால் பலகீனமாக இருக்கிற சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க அப்பா. ஊழியத்து நிமித்தமாக வெளியூர் சென்றிருக்கிற சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய ஊழியத்து நிமித்தமாக அவங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும். இப்போ ஆரம்பம் முதல் முடியும் வரை உங்களுடைய தெய்வீக பிரசனை எங்கள் மத்தியில் இருந்து எங்களை ஒவ்வொன்றையும் வழிநடத்துக்காக கோடான கூட நன்றிகளையும் துதிகளும் ஏறெடுக்கிறோம். மீதி நேரத்தையும் இப்படி கரத்தில் ஒப்புக்கொள்கிறோம். எங்களை ஆசீர்வாதமாக மாற்றி தர வேண்டும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். இந்த ஒரு சிறு விண்ணப்பங்களும் எங்கள் அருமை ரட்சகரும் மீட்பரும் கண்மலை போதகரமாக இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.